கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து ஆண்டவருக்கு நாம் ஆராதனை எடுக்க அந்த ஆண்டவர் இரக்கம் செய்திருக்கிறார். इस पवित्र दिन पर परमेश्वर के लिए आकर हम आराधना करने के लिए परमेश्वर अनुग्रह किया, इसलिए धन्यवाद। அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. इसलिए परमेश्वर को धन्यवाद देंगे। உலகத்திலே எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். और इस संसार में तो देखो बहुत सारे लोग हैं, ஆனால் தேவன் நம் மீது அன்பு கூர்ந்து फिर भी परमेश्वर हम पर प्रेम करता है। நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சித்து हमारे पाप से हमें छुड़ाकर அவருடைய சொந்த பிள்ளைகளை நம்மை மாற்றி இருக்கிறார். और उनके खुद के संतान कर परमेश्वर ने हमें அவருடைய बनाया। பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம் और उनके संतान जो हम हैं, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவர்களாய் ஜீவிக்க வேண்டும், और हम अपने जिंदगी पर किस तरह जीना है, எப்படி நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் और किस तरह परमेश्वर का आशीष पाना है, என்பதை கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோமாக. वो अभी हम पवित्र शास्त्र से हम पढ़े। முதல் 1 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 16, 17, 18 ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். और 16, 17, 18 कोई उठकर ऊंची सबसे पढ़ सकते हैं। எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. और परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், सदा आनंदित रहो, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், निरंतर प्रार्थना में लगे रहो, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். और हर बात में धन्यवाद करो, அப்படி செய்வதே क्योंकि கிறிஸ்து இயேசுக்குள் உங்களுக்கு குறித்தான தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. हमारे लिए मसीह यीशु में यही परमेश्वर की ये इच्छा है कहकर यहाँ पर लिखा गया। இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே इस मसीहा जिंदगी पर தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும், और परमेश्वर के जो लोग किस तरह रहना है, எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். हमेशा हमें आनंदित रहना है, ये परमेश्वर चाहते हैं। அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். इस तरह की आनंद जो है प्रभु हमें देते हैं। இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். निरंतर प्रार्थना करना है, ये परमेश्वर कहते हैं। எல்லாவற்றிலேயும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். हर बात में हमें धन्यवाद देना है, ये परमेश्वर कहता है। இவைகள்தான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. और यही परमेश्वर के लिए, हमारे परमेश्वर की इच्छा हमारे लिए यही है करके लिखा गया। நாம் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். हम हमेशा आनंदित रहना है, ये परमेश्वर चाहते हैं। ஆனபடியினால் தான் அவர் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிறார். इसलिए वो कहते हैं निरंतर तुम आनंदित रहो। ஆனபடியினால் நாம் கவலையோடு இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. इसलिए हमें चिंता में रहने की जरूरत नहीं। உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகள் வரலாம், சூழ்நிலைகள் வரலாம், இக்கட்டான சூழ்நிலை கூட வரலாம். दुनिया में देखो कितनी भी तरह की परेशानी आ सकती है, संकट आ सकती है, अलग अलग परिस्थिति आ सकती அவை है। நம்மை ஒன்றுமே செய்யாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். वो हमें कुछ भी नहीं करेंगी करके परमेश्वर कहते हैं। அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும், उस तरह की परिस्थिति में हमें किस तरह रहना है, இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். निरंतर प्रार्थना करना है करके परमेश्वर कहते हैं। எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, हमेशा आनंदित रहो, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, निरंतर प्रार्थना करो, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. हर एक कार्य में परमेश्वर को धन्यवाद दो। இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, वो खुशी की बात हो या फिर दुख की बात हो, கஷ்டமானாலும் சரி, நஷ்டமானாலும் சரி, कोई कष्ट की बात हो या कोई नष्ट की बात हो, எந்த ஒரு காரியம் இருந்தாலும் कोई भी कार्य हो, நம்முடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்ம எதுவுமே பிரிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறார். परमेश्वर की प्रेम से हमें अलग करने वाली कोई बात ही नहीं है। இப்படிப்பட்ட நேரங்கள் வருகின்ற பொழுது தேவனுடைய சமூகத்திலே கடந்து சென்று ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். इस तरह की परिस्थिति आई तो परमेश्वर के समूह पर जाके हमें प्रार्थना करना है करके परमेश्वर कहते हैं। எந்த பெரிய சூழ்நிலை, பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள் வந்தாலும் किसी भी तरह की परिस्थिति, किसी भी तरह की संकट या परेशानी आई, அவருடைய சமூகத்திலே கடந்து சென்று எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और परमेश्वर के समूह पर जाके हर एक कार्य के लिए धन्यवाद देना है करके परमेश्वर कहते हैं। எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். हर एक बात के लिए धन्यवाद दो करके परमेश्वर कहता है। நம் ஆண்டவரை துதிக்க துதிக்க परमेश्वर को धन्यवाद देते देते அந்த பாடுகள் நம்மை விட்டு அகன்று போய்விடும், उस संकट हमसे दूर होती होती அந்த जाएगी, துன்பங்கள் நம்மை விட்டு நீங்கி விடும், और उस परेशानी हमसे हटके जाएगी, அந்த கஷ்டங்கள் நம்மை விட்டு அகன்று விடும். वो कष्ट हमसे हटेगी। இது நம்முடைய தேவன் நமக்கு சொல்லிக்
கொடுத்திருக்கிற ஃபார்முலா. ये हमारे परमेश्वर ने हमारे लिए दिया हुआ फॉर्मूला है। எந்த பிரச்சனையா இருக்கட்டும், कोई भी அது நமக்கு ஒன்றுமே செய்யாது என்றுதான் ஆண்டவர் சொல்லி वो இருக்கிறார். हमें कुछ भी नहीं करेगी कर परमेश्वर कहते हैं। ஆனபடிதான் பிலிப்பியர் 4:4 इसलिए फिलिपियो 4:4 पर लिखा है, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று அங்கே அவர் எழுதி வைத்திருக்கிறார். और यहाँ पर लिखा है कि प्रभु में सदा आनंदित रहो करके लिखा है। கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, और प्रभु में सदा आनंदित रहो। சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். आनंदित रहो कर मैं वापस तुमसे कहता हूँ कर यहाँ पर लिखा है। எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும், और हमेशा तुम्हें आनंदित रहना நீங்க है। மறுபடியும் உங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷமாய் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். फिर मैं तुमसे कहता हूँ कि तुम्हें सदा आनंदित रहना है। ஏனென்றால் क्योंकि நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், कोई भी कार्य के लिए तुम चिंता मत करो। அது எந்த காரியமாக இருக்கட்டும், कोई भी कार्य होने दो, எவ்வளவு பெரிய பிரச்சனையான காரியமா இருக்கட்டும், कितनी भी परेशानी वाली बातें हो, எல்லாவற்றையும் குறித்து हर एक कार्य पर உங்கள் விண்ணப்பங்களை तुम्हारे जो व्यक्ति को ஸ்தோத்திரத்துடைய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. धन्यवाद के साथ स्तुति के साथ परमेश्वर को बताओ। அப்பொழுது தேவன் அந்த பிரச்சனையை நீக்கி நமக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கட்டளையிடுவார். फिर परमेश्वर उस जितने भी संकट को हटाकर हमें शांति देगा करके लिखा है। ஹalleluya, ஹalleluya. சந்தோஷமா இருங்க, इसलिए आनंदित रहो, இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. निरंतर प्रार्थना करो। ஜெபம் பண்ண வேண்டும் தேவனுடைய ஜனங்கள். और प्रार्थना करना है परमेश्वर के लिए। அநேகர் ஜெபம் பண்றதே கிடையாது, बहुत सारे लोग तो देखो प्रार्थना नहीं करते, வேதத்தை தியானிக்கிறதும் கிடையாது. और देखो शास्त्र को ध्यान भी नहीं करते। ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்க வேண்டும். और आत्मिक इंसान को आत्मिक की जो है आहार देना है। எப்படி இந்த சரீரத்துக்கு நாம் நல்ல போஜனங்களை கொடுத்து நன்றாக புஷ்டியாக வைத்திருக்கிறோம், और किस तरह हम जो शरीर के लिए अच्छा जो खाना देके हम शरीर को तंदुरुस्त रखते हैं, அப்பொழுதுதான் இந்த சரீரம் நன்றாக அது புஷ்டியாக சுகமாக ஆரோக்கியமாக இருக்கும். और उसी तरह ही ये शरीर तब तंदुरुस्त रहेगी और आरोग्यता के साथ रहेगी। அதே போல वैसे ही ஆவிக்குரிய மனிதனுக்கும் और जो आत्मिक इंसान के लिए ஆவிக்குரிய போஜனத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. आत्मिक आहार आत्मिक खाना देना करके शास्त्र कहती है। ஆவிக்குரிய போஜனம் என்று சொல்லுகின்ற பொழுது आत्मिक जो आहार हो खाना हो, வேதத்தை வேத வசனங்களை வாசித்து அதை ஆவிக்குரிய மனிதன் உட்கொள்ள வேண்டும். और जो है शास्त्र को पढ़कर ये हमारे आत्मा में इसे हमें खाना है, निगल लेना। அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். उस वचन को लेकर परमेश्वर से बात करना है। அப்பொழுது வசனத்தில் இருக்க வல்லமையினால் அந்த காரியங்கள் நடைபெறும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். वचन में जो सामर्थ्य है वो हमारी जिंदगी पर कार्य करेगी कर पवित्र आत्मा இந்த कहता है। உலகத்திலே ஜீவிக்கிற நமக்கு जब हम तक इस दुनिया पर जीते हैं, பலவிதமான சூழ்நிலை வந்து கொண்டுதான் இருக்கும். अलग अलग तरह की परिस्थितियां तो आती है। அவை எல்லாவற்றிலிருந்து நாம் ஜெயித்து முன்னேறி கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். हर एक कार्य से जीत कर हमें आगे निकलना है कहकर परमेश्वर कहता है। தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், परमेश्वर की आदेश मानो, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், शैतान के विरुद्ध खड़े रहो, அப்பொழுதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். तब वो तुमसे भाग निकलेगा। என்ன செய்ய வேண்டுமா? क्या करना है? முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் पहला जो सीखने की कार्य தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். परमेश्वर की आदेश मानना है, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். वचन की आदेश मानना है, அவரை கனம் பண்ண வேண்டும். आदर देना है। இதை செய்து விட்டு நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கின்ற பொழுது और जब ये कर जब तुम शैतान के विरुद्ध खड़े रहेंगे, அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதப்பட்டுள்ளது. वो तुम्हारे से भाग निकलेगा करके लिखा है। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், उद्धार पाने वाले लोग हम இந்த உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள் உண்டு என்று எழுதப்பட்டுள்ளது. दुनिया में तो देखो बहुत सारे के संकट हमें तो है करके लिखा है। எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே பார்த்தோமானால் एफेसियों 6वां अध्याय पर இதை देखिए, குறித்து திட்டவட்டமாக அங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். इसके बारे में स्पष्ट रीति से पवित्र आत्मा ने लिख के रखा है। என் சகோதரரே, ये मेरे भाइयों, கர்த்தர்களுடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். और जो परमेश्वर में और उसकी जो है कि और उसकी जो शक्ति के प्रभाव में तुम बलवंत बनो। அதே அதிகாரத்து 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसी में तुम 18:6-18 को पढ़े। எந்த சமயத்திலும் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் பாருங்க, எந்த சமயமாக சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி ஆவினாலே நிறைந்து ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் செய்யும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் விழித்துக் கொண்டிருங்கள். यहाँ पर लिखा है कि हर समय और हर प्रकार से आत्मा में प्रार्थना और विनती करते रहो और इसीलिए जागते रहो
कि सब पवित्र लोगों के लिए लगातार विनती किया करो। அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. यही मसीहा जिंदगी है। கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சமத்தில் படுத்து எந்திரிச்சிட்டு போற மாதிரி யாரும் நினைச்சிட கூடாது. और मसीहा का जिंदगी मतलब देखो बिस्तर में सो के उठना उस तरह का कार्य नहीं है। அந்த உலகத்திலே சாத்தானுக்கு பலவிதமான அதிகாரங்கள் இருக்கிறபடியினால் इस दुनिया में शैतान के पास बहुत सारे अधिकार है, इसलिए அவன் பல நெருக்கங்களை மக்களுக்கு கொடுக்க முடியும். वो बहुत सारे संकट और परेशानियां लोगों को देता है। கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்கள் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். परमेश्वर के शक्ति के प्रभाव में तुम बलवंत बनो कर पवित्र आत्मा ने लिखा। கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் கண்டிப்பாக பலப்பட வேண்டும். प्रभु में और उसकी शक्ति के प्रभाव में हमें बलवंत होना है। பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி शैतान की युक्तियों के सामने खड़े रहने के लिए தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் परमेश्वर के सारे हथियारों को तुम बांध लो। அதான் தேவனுக்கு கீழ்ப்படிதல், அதுதான் அங்கே எழுதப்பட்டுள்ளது. वो ही परमेश्वर की आदि मानना होता है। அவருடைய சர்வாயுத வர்க்க சர்வ ஆயுதங்களை இந்த வர்க்கத்தை நாம் தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். परमेश्वर के सारे हथियारों को हमें उसे पहन लेना है, उसे बांध लेना है। ஏன் அப்படி காணப்பட வேண்டும்? क्यों ऐसा होना है? என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறது லிஸ்ட் போட்டு காட்டி இருக்கிறார். यहाँ पर देखो परमेश्वर ने पूरा लिस्ट बताया कि किस किस तरह की युद्ध, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, और लहू और मांस के साथ नहीं, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் प्रधानों और अधिकारियों के साथ, வானமண்டலத்தில் பொல்லாத பிசாசுகளின் சேனையோடும் और दुष्टात्मा की आत्मिक सेनाओं के साथ, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் इस संसार के अंधकार के हाकिमों के साथ, இந்த பொல்லாத வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்றுதான் எழுதப்பட்டுள்ளது. इस जो दुष्टता की आत्मिक की सेना है उनके साथ हमारी युद्ध है करके लिखा है। ஒரு யுத்தம் ரெண்டு யுத்தம் கிடையாது. एक युद्ध दो युद्ध नहीं, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, मांस और रक्त के साथ मलयुद्ध नहीं है, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் और प्रधानों और अधिकारियों के साथ, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் इस संसार के अंधकार के हाकिमों के साथ, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. दुष्टता की आत्मिक सेनाओं के साथ जो है हमारी मलयुद्ध है करके लिखा है। ஆகிய தீங்கு நாளிலே அவர்களை எதிர்த்து நிற்கத்தக்கதாக और इसीलिए बुरा समय पर उनके विरुद्ध खड़े रहने के लिए தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். परमेश्वर की सारे हथियार की जो चीज है उसे तुम बांध लो। இதை செய்யாமல் நீங்கள் பிசாசை எதிர்த்து நீங்கள் சண்டையிட முடியாது. ये किए बिना तुम आप शैतान के विरुद्ध खड़े रहकर उसे जीत नहीं सकते। நீங்கள் சத்தியமும் கச்சை நீங்கள் கட்டினவர்களாய் காணப்பட வேண்டும். और जो सत्य की जो अपनी सत्य है उसे कमर कसकर बांध लेना। நீதியும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். धार्मिकता की झिलक जो है उसे हमें पहनना है। சமாதானத்தின் சுவிசேஷமும் பாதரட்சை காலில் கொடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். में मेल के सुसमाचार की तैयारी के जूते पहनने हैं। எல்லாவற்றுக்கும் மேல பிசாசின் எல்லா அந்தகாரங்களையும் அழித்து போடும்படி விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்தவர்களாய் காணப்பட வேண்டும். सबके साथ विश्वास की ढाल लेकर स्थिर रहना है। ரட்சிக்கணும் தலைச்சல ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற எப்பொழுதும் அந்த எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். उद्धार की टोप को पहनना है, हमेशा उद्धार पाया कर उस चिंता हमारे पास रहना है। ஒரு போர் வீரனை போல ஒரு மிலிட்டரி மேனை போல எல்லாவற்றையும் அணிந்திருந்தாலும் एक युद्धवीर के समान जो सारे जो हथियार पहनकर அதோட கூட தேவவசனமாக பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். और उसके साथ परमेश्वर की वचन जो है आत्मा का तलवार இவற்றை நாம் எடுத்து நாம் பிடித்திருந்தாலும் लेकर खड़े रहे तो भी நாம அணிந்திருந்து ये सब पहनकर அப்ப நம்மிடத்திலே தேவனுடைய சத்தியம் இருக்க வேண்டும், परमेश्वर के सत्य रहना है, தேவனுடைய நீதி இருக்க வேண்டும், परमेश्वर की धार्मिकता रहना है, மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை சபைக்கு அழைத்து வர அந்த கிருபை இருக்க வேண்டும். लोगों को है कि सुसमाचार सुनाकर कलीसिया पर ले आने का कृपा चाहिए। எந்த காரியத்தையும் ஜெயிக்கத்தக்கதாக ஆண்டவரில் உள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். कोई भी कार्य को जीतने के लिए परमेश्वर में रहने वाले एक विश्वास होनी है। ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை நம்மிடத்தில் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். उद्धार पाया है इस योजना इस विचार हमारे मन में हमेशा रहना। எந்த ஒரு தவறு செய்ய நேர்ந்தாலும் कोई भी अगर एक गलती करने जैसी परिस्थिति आई நோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த தவறை நான் செய்யக்கூடாது, मैं उद्धार पाया हूँ इस गलती को नहीं करना करके उससे बाहर आ। பாவங்கள் நேர்ந்தால் நான் இந்த பாவத்தை என்னெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. मैं उद्धार पाया हूँ इसलिए पाप नहीं करना कर मुझे ध्यान देना है। இப்படிப்பட்ட காரியம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். इस तरह की कार्य हमारे पास வேதவசமாகிய பட்டயத்தை கையில எடுத்துக்கொள்ள வேண்டும். और जो शास्त्र की वचन
आत्मा का तलवार, उसे हमें हाथ में लेना है। இதுல எடுத்து நம்ம சும்மா இருந்தோம்னா எதிரி நம்மள தாக்கி விடுவான். ये सब हाथ में लेकर हम ऐसे ही बैठे रहेंगे तो सामने शत्रु आकर मारेगा। வானமண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை என்று எழுதப்பட்டுள்ளது. दुष्ट आत्मा की सेनाओं कर लिखा है। அவன் ரவுண்ட் அடித்துக் கொண்டே இருப்பான். वो घूमता ही रहता है। யார் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்களோ, जो शैतान को जगह देते हैं, யார் பாவம் செய்ய வேண்டும் என்று இடம் கொடுக்கிறார்களோ, जो पाप करने के लिए जगह देते हैं, யார் ஜெபிக்காமல் இருக்கிறார்களோ, जो प्रार्थना नहीं करने के लिए, யார் வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறார்களோ, जो शास्त्र को नहीं पढ़ते, யார் उन्में நடக்க வேண்டும் என்று விரும்பாமல் இருக்கிறார்களோ, जो ये नहीं चाहते कि मैं सच्चाई से चलना है, ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார்களோ, जो प्रार्थना करने के समय सोते रहते हैं, இந்த பிசாசுகள் அவர்களுக்குள்ளாக புகுந்து விடும். ये शैतान उनके अंदर चलाएगा। அவர்கள் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. और वो है कि एक अच्छी मसीह जिंदगी नहीं जी सकते। கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் கோயிலுக்கு வர்றோம், பாடல் படிக்கிறோம், और मसीह जिंदगी है कि चर्च में आ रहे हैं, गीत गा रहे हैं, வேதத்தை வாசிக்கிறோம், கேட்கிறோம், சாப்பிட்டு போகிறோம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. और हम आ रहे खा रहे यहाँ से निकल रहे, उसको मसीहा जिंदगी नहीं है। கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து மிகவும் மேன்மையான ஒரு வாழ்க்கை. मसीहा जिंदगी है, ये बहुत बहुत बड़ी बहुत अच्छी जिंदगी है। ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் வெற்றி பெறுகிற வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर हमारे अंदर रहकर हर कार्य को जीतने की एक है जिंदगी करके लिखा है। இவ்வளவு காரியம் நம்மிடத்திலே காணப்பட்டு इतनी कार्य हमारे पास रहे, எந்த சமயத்தில் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். हर एक कार्य के लिए विनती के साथ और निरंतर प्रार्थना में लगे रहकर प्रार्थना करना है। மன உறுதியோடு கூட இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. और जो है मन में हम देखते हैं कि जागरूक के साथ रहना है। இது எல்லாம் கண்டு விழித்து இருக்க வேண்டும். और सब में यहाँ पर लिखा है कि எப்பவும் மிகவும் கவனமா இருக்க வேண்டும். जाते रहना मतलब निरंतर हमें ध्यान से रहना। இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. यही मसीहा இப்படி நாம் வாழுகின்ற பொழுது ये जब हम जिएंगे, நாம் ஜெபம் பண்ண முன்னே ஆண்டவர் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். और जब हम प्रार्थना करने के लिए आएंगे परमेश्वर कहेंगे कि ये मैं हूं। முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் பண்ண ஆரம்பத்திலே தேவ பிரசன்னம் நம்மை சூடும். हम घुटना टेककर प्रार्थना करना चालू करेंगे, परमेश्वर की प्रसन्नता उतर कर आएगी। ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். परमेश्वर हमारे से बात ஒரு करेगा, வசனத்தை கொண்டு பேசுவார். वचन को लेकर बात நாம் करेंगे। மிகுந்த மகிழ்ச்சியா காணப்படலாம். हम आनंदित हो सकते हैं। நமக்கு நிச்சயம் இருக்கும். हमें एक है कि हमें एक तरह की निश्चय हो, நான் இந்த காரியத்துக்காக ஜெபித்திருக்கிறேன், इस कार्य के लिए प्रार्थना किया, கர்த்தர் நிச்சயமா இந்த காரியத்தை எனக்கு செய்து விடுவார் என்ற நம்பிக்கை நமக்கு வந்துவிடும். ईश्वर निश्चय कार्य करेगा कहकर हमें एक हमें निश्चय मिलेगा। அப்படி நிச்சயம் நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியும். जब वो निश्चय आएगा तब आनंदित और संतुष्ट के साथ जी सकते हैं। அதைத்தான் பக்தர் எழுதி வைத்திருக்கிறார். वो भक्त लिखता है, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, निरंतर आनंदित रहो இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, और निरंतर प्रार्थना करो, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. सभी कार्य पर धन्यवाद। அன்றியோடு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் और उस समय जो है कि उनकी योजना के अनुसार बुलाया गया। தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு परमेश्वर पर जो भी प्रेम करते हैं சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. सभी कार्य भलाई की तौर से होगी। அப்படி என்றால் என்ன அர்த்தம்? उसका अर्थ क्या है? அது ஒரு கஷ்டமா இருக்கட்டும் அல்ல கஷ்டம் இல்லாமல் இருக்கட்டும், कष्ट हो या फिर कष्ट नहीं, ஒரு லாபமா இருக்கட்டும் அல்லது ஒரு நஷ்டமா இருக்கட்டும், और एक कहीं पर हम देखते कि कुछ नष्ट हो या कोई लाभ हो, ஒரு இன்பமா இருக்கட்டும் அல்லது ஒரு துன்பமா இருக்கட்டும், अगर कोई देखो खुशी की कार्य हो या दुख की कार्य हो, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் कोई भी कार्य हो, அவருடைய தீர்மானத்தின்படி தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். और उनके योजना के अनुसार परमेश्वर ने हमें बुलाया, நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். हम उनसे प्रेम करते हैं। அப்படிப்பட்ட நமக்கு ऐसे जो है हम நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. जो भी चलता है सब भलाई की तौर से चलता है करके लिखा है। இதை நாம் அறிந்திருந்தோமானால் ये अगर हम जाने हो तो நிச்சயமாக எல்லா காரியத்திலும் தேவனை ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ளுவோம். इससे हर एक कार्य में परमेश्वर को धन्यवाद देना सीखें। அநேக மக்கள் இது இல்லாதபடியினாலே அங்கலாய்த்துக் கொண்டு பிரச்சனைகளையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். बहुत सारे लोगों को देखो ये कार्य पता नहीं तो वे परेशानी में आकर वे चिंतित होकर जीते हैं। தேவன் மேலே குறைபட்டுக் கொள்கிறார்கள். परमेश्वर पर वो है कि परमेश्वर पर दोष लगाते हैं ஆவிக்குரிய வாழ்க்கை பற்றி குறைபட்டுக் கொள்கிறார்கள். और आत्मिक जिंदगी पर कमियां उनको காரணம் என்ன? கர்த்தருடைய வசனத்தில் உள்ள வல்லமை அறியாததினாலே. क्योंकि परमेश्वर की वचन की सामर्थ वे नहीं जानते। நம்மளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். इसलिए बहुत ध्यान से रहना இந்த है। கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. मसीहा जिंदगी एक अच्छी जिंदगी करके शास्त्र இப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், ऐसे परमेश्वर के आदेश मानो, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், शैतान के विरुद्ध खड़े रहो, அப்பொழுது உங்களை விட்டு ஓடியே போய்விடாது என்று எழுதப்பட்டுள்ளது. तुमसे भाग निकलेगा करके लिखा है। ஹalleluya! हालेलुया।
தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग सत्य को सही रीति से जानना है. அப்படியான தேவனுடைய பிள்ளைகளே, इसलिए परमेश्वर के लोग மக்கள் நம்மை போற்றினாலும் சரிதான், தூற்றினாலும் சரிதான், और भले ही लोग हमें के कि हमें आदर दे या हमें निंदा करे, நமக்கு நன்மை செய்தாலும் சரிதான் அல்லது துன்பத்தை கொடுத்தாலும் சரிதான், हमारे लिए भलाई करे या हमारे लिए कष्ट दे, எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நாம் உண்மையா இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर में हमें निरंतर आनंदित रहना है और संतुष्ट रहना है. அதைத்தான் தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். यही परमेश्वर चाहते हैं. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே दूसरा कोरिन्थियों 6वां अध्याय அங்கே என்ன எழுதியிருக்கிறது என்றால், क्या लिखा गया है? 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். दूसरा वचन पढ़े. அனுக்கிரக காலத்திலே அனுக்கிரக காலத்திலே, நான் உனக்கு செவி கொடுத்து, அனுக்கிரக காலம் எந்த நிமிஷம்னு தெரியாது, நம்ம கவனமா இருக்கணும். ஒரு நிமிஷம் தவற விட்டாலும் போய்விடும். अपनी प्रसन्नता का समय में कर यहाँ पर लिखा गया. ஏன் ஆலயத்துக்கு வரும்போது உங்களுக்கு அந்த பயபக்தி இல்லை? क्यों परमेश्वर के भवन आने के आते समय आपके वो डर नहीं है? ஏன் அலட்சியமாய் காணப்படுகிறீர்கள்? क्यों आप ऐसे ही रहते हो? ஏன் கவனமாய் காணப்படக்கூடாது? क्यों आप ध्यान से नहीं रहना है? ஏன் பயத்தோடும் பக்தியோடும் காணப்படக்கூடாது? क्यों भय भक्ति के साथ नहीं रहना है? அப்பொழுதுதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். तब तो हम आशीष पा सकते हैं. இது என்டர்டெயின் பண்ணக்கூடிய இடம் கிடையாது. ये है कि मजाक मस्ती करने वाला जगह नहीं. பரிசுத்தமுள்ள தேவன் வாசம் பண்ணுகிற இடம். पवित्र जो परमेश्वर जीने वाला जगह. நான் அவர்கள் நடுவே உலாவி, मैं उनके बीच पर அவர்கள் தேவனாய் இருப்பேன், उनके परमेश्वर रहूंगा. அவர்களுடைய ஜனங்களாய் இருப்பார்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ये लोग मेरी प्रजा होंगे कर यहाँ पर शास्त्र में அப்ப लिखा है. தேவனுடைய சமூகம் எவ்வளவு பயத்தோடும் பக்தியோடும் காணப்பட வேண்டும். परमेश्वर के समूह पर किस तरह की भय और भक्ति के साथ. அனுக்கிரக காலத்துல நான் உனக்கு செவி கொடுத்து, अनुग्रह के समय पर मैं तेरी सुनूंगा. ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் ரட்சணிய நாளிலே நான் உனக்கு உதவி செய்து என்று சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள், இப்பொழுதே ரட்சணிய நாள் என்று எழுதப்பட்டுள்ளது. देखो अभी ये प्रसन्नता का समय, देखो अभी ये उद्धार का दिन का लिखा है. நீங்கள் தேவனுடைய கிருபை விருதாவாய் நீங்கள் எண்ணி விடக் கூடாது என்று முதல் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. पहले वचन पर लिखा है कि परमेश्वर के अनुग्रह को आपको मतलब व्यर्थ नहीं समझना. இன்றைக்கே ரட்சணிய நாள், आज उद्धार का दिन, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். आज ही अनुग्रह का समय, आज ही उद्धार का दिन है. அப்ப ஆண்டவர் சமூகத்தில் கடந்த ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு அனுக்கிரக காலம் தான். एक परमेश्वर के समूह पर आने वाले एक एक जो दिन है वो अनुग्रह का दिन. நம்முடைய ரட்சணிய நாள், हमारे उद्धार के दिन ரொம்ப கவனமாக இருக்கணும். बहुत ध्यान से रहना. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்றேன், परमेश्वर की भवन पर आया हूँ. கர்த்தருடைய வசனம் என்னோடு இப்படி பேசினது, परमेश्वर की वचन मेरे से बात रहे. நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். मैं जो है इस आशीष को पाया. தேவனிடத்தில் வந்த பிள்ளைகள் நிச்சயமாக தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर की जो है लोग उनके सामने परमेश्वर की आशीष पाना है. இங்கே பக்தன் எழுதுகிறார், भक्त लिखता है இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு इस जो है सेवकाई दोष ना लगाए. நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் हम किसी में भी ठोकर ना दे. எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். हम किसी भी कार्य पर हम अपने आप को परमेश्वर की सेवक करके हम मानते हैं करके लिखा है. ஊழியம் குற்றப்படக்கூடாது. इस जो है सेवकाई पर दोष नहीं இந்த लगाना. ஊழியத்தை குற்றப்படுத்தவும் கூடாது. इस सेवकाई को दोष भी नहीं लगाना. ஊழியர்களா நாங்கள் அப்படி காணப்படுகிறோம். सेवक तो हम ऐसा रहते हैं. ஊழியர்கள் என்றால் யாரு? सेवक कौन है? லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் और लेवियो है कि 26वां अध्याय. நாம் எல்லோரும் ஊழியர்கள் தான் என்று அங்கே எழுதப்பட்டுள்ளது. हम सब सेवक है करके वहां पर लिखा गया है. 25ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை ये வாசிக்கிறோம். व्यवस्था 25:5 को पढ़े. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருமே என்னுடைய ஊழியக்காரர். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, அவர்கள் நான் எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் தேவனுடைய ஊழியர்கள் தான். परमेश्वर के सारे जो संतान परमेश्वर की प्रजा है सभी लोग सेवक है. எகிப்திலிருந்து புறப்பட்டு ஆண்டவர் அங்கிருந்து விடுதலை கொண்டு அத்தனை பேரும் ஊழியக்காரர்கள். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். और जितने मिस्र से छुड़ाए आए हैं सभी लोग ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் கண்டிப்பாக ஊழியம் செய்தே ஆக வேண்டும். सभी लोग कोई ना कोई तौर से ये लोग सेवकाई कर இந்த रहे हैं. ஊழியம் குற்றப்படாதபடிக்கு तो ये सेवकाई पर दोष ना लगे நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் और हम किसी में भी हम किसी के लिए ठोकर ना दे. ஊழியத்தில் யாரும் இடரல் உண்டாக்க கூடாது. और देखो सेवकाई में कोई किसी को இது परेशान नहीं. கர்த்தருடைய ஊழியம். ये परमेश्वर की सेवा. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
और परमेश्वर देखता रहता है। தேவன் தம்மை அசட்டை பண்ண விடவே மாட்டார். परमेश्वर अपने आप को निंदा करने के लिए नहीं देता। எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். कितना ध्यान से रहना இந்த है। ஆண்டவருடைய ஊழியம் परमेश्वर की அந்த सेवकाई ஊழியத்தில் நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு பங்கு பங்காய் அழைத்திருக்கிறார். और इस सेवकाई में परमेश्वर ने एक-एक को झूठ-झूठ के நம்ம साथ எல்லாரும் ஊழியம் செய்கிறது இல்ல, அதனால நமக்கு ஒண்ணும் தெரிகிறது இல்லை. हम सभी लोग सेवकाई नहीं करते इसलिए हमें पता नहीं। இவ்வளவு நாள் இருக்கமே 4 பேருக்கு சுவிசேஷம் சபைக்கு அழைத்துவாங்களா? और देखो इतने दिन है 4 लोग सुसमाचार सुना के कलीसिया पर ले आओ, அப்போ கர்த்தர் சந்தோஷப்படுவார். तब परमेश्वर आनंदित होंगे। இல்ல பரவாயில்ல, இவர் போயிட்டு எப்படியே 4 ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி இருக்கிறார். 4 आत्मा को सुसमाचार सुनाकर इन्होंने वहां से ले आया था, परमेश्वर आनंदित होगा। ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படத்தான் முயற்சி செய்ய வேண்டும். आत्मा उद्धार पाने के लिए ही हमें ஆத்மாக்களை கெடுப்பதற்காக முயற்சி செய்யக்கூடாது. आत्माओं को खराब करने की ओर से हमें कार्य नहीं करना। தேவனால் கேட்டு நாமும் கெட்டு போய் விடக்கூடாது. जो नहीं चाहिए वो सब कार्य सुनकर हमें भी बिगड़ना नहीं। நாளாக நாளாக இன்னும் மனம் விசுவாசத்தில் வளர்ந்து செல்ல வேண்டும். दिन भर दिन हम विश्वास पर आगे बढ़ना है, பரிசுத்தத்தில் வளர்ந்து செல்ல வேண்டும். पवित्रता पर आगे बढ़ना है। ஆண்டவருக்கு எந்த காரியம் செய்யணும் ரெடியாக இருக்க வேண்டும். परमेश्वर के लिए कोई भी कार्य करने के लिए तैयार होना है। ஆண்டவரே இப்பொழுது வந்தால் உடனே பரலோகத்துக்கு வந்துவிடுவேன் என்ற முழு நிச்சயத்தோடு இருக்க வேண்டும். अभी भी परमेश्वर आए तो मैं तुम्हारे साथ ऊपर आने के लिए तैयार हूं कर हमें कहना है। இந்த ஊழியம் குற்றப்படாதபடி நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டோம் என்று இங்கே அப்போஸ்தலர் எழுதி வைத்திருக்கிறார். सेवकाई पर दोष नहीं लगना करके हम इस तरह रहते कर यहाँ पर प्रेरित होने नहीं कर रखा। மிகுந்த பொறுமையிலும் बहुत धीरज से உபத்திரவங்களிலும் और जो है कि हम अलग अलग परेशानी நெருக்கங்களிலும் कठिनाइयों पर பாருங்க இடுக்கண்களிலும் और क्लेशों पर அடிகளிலும் मारपीट पर காவல்களிலும் और कैद होने से கலகங்களிலும் उल्लाड़ों से பிரயாசங்களிலும் परिश्रम से கண் விழிப்புகளிலும் जागते रहने से உபவாசங்களிலும் उपवास करने से கற்பிலும் और जो है कि पवित्रता से அறிவிலும் ध्यान से நீடிய சாந்தத்திலும் धीरज से தயவிலும் कृपालुता से பரிசுத்த ஆவியிலும் पवित्र आत्मा से மாயமற்ற அன்பிலும் सच्चे प्रेम से சத்திய வசனத்திலும் सत्य वचन से திவ்ய பலத்திலும் और जो है कि परमेश्वर की सामर्थ से நீதியாகிய வலது இடதுபுறத்து அந்த ஆயுதங்களை தரித்துக் கொள்கிறதிலும் धार्मिकता के हथियार जो दाहिने बाइने हाथों में है उनसे கனத்திலும் கனவீனத்திலும் आदर और निरादर से துர்க்கிரியிலும் நற்கிரியிலும் दुर्नाम और सुनाम से இவர்கள் எத்தனை எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் और कैसे भी यद्यपि भरमाने वाले हो जैसे है वो वैसे तो भी सच्चे हैं। இது ஊழியர் ஒன்றும் சரியில்லைன்னு சொன்னாலும் எங்களை உண்மை உள்ளவர்களை நிறுத்தி காட்டுகிறோம். अगर सेवक ये कहे तो भी ये सही नहीं है तो भी हम सच्चाई कहकर हम बताते हैं। அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் अनजाने भी देखे நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் और जो जाने हुए भी சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் और मर गए ऐसा तो भी हम जीवित है। தண்டிக்கப்படல் என்னப்பட்டாலும் நாங்கள் கொல்லப்படாதவர்களாகவும் मार खाने वाले होके भी हम प्राण से भी मारे नहीं जाते। துக்கப்படல் என்று சொன்னால் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறவர்களாகவும் शोक करने वाले के समान होकर भी परंतु सर्वदा आनंद में சொன்னால் நாங்கள் அநேகரை நாங்கள் வந்து ஐஸ்வர்யங்களை ஆக்கிறவர்களாகவும் हमारे लिए कंगालों के हाथ तो भी हम बहुत को धन्यवाद मनाएं। எங்களுக்கு ஒன்றுமே இல்லாதவன்னு சொன்னாலும் நாங்கள் வந்து சகலத்தை உடையவர்களாகவும் और हमारे लिए कुछ भी नहीं है तो भी हम सब कुछ है कहकर बताने के लिए எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறார். हम अपने आप को इस तरह कहते कहकर यहाँ पर प्रेरित कहता है। சுவிசேஷ ஊழியம் என்பது ரொம்ப ஈஸி. और जो है हम सुसमाचार की सेवकाई आसान है। எங்கே ஒரு மீட்டிங்ல போவோம், சுவிசேஷத்தை பிரசங்கிட்டு வீட்டை பார்த்து போயிடலாம். और देखो कहीं पर भी वो लोग जाते हैं सुसमाचार सुनाते हैं और निकल जाते हैं। மக்களுக்கு அந்த ஊழியருக்கு எந்த தொடர்பும் இருக்காது. लोग और जो है वो सुसमाचार सुनाने वाले के लिए कोई लेना देना नहीं। பரவல் ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு எல்லாரும் கூட்டமா கூட ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரும் போய் விடுவார்கள். लोग देखो झूठ के समान आते वहां पर वो आते सुसमाचार सुनाते और निकल जाते। சபை என்பது அப்படி அல்ல. और कलीसिया तो ऐसा नहीं। ஒவ்வொரு காரியத்திலும் ஊழியர்கள் தான் செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். हर एक कार्य पर सेवक ही करना है कहकर लोग है कि ये चाहते हैं। அவர்கள் திட்டினாலும் ஊழியக்காரர் அமைதியாக போய்விட வேண்டும். और वो लोग चिल्लाएंगे तो भी सेवक को शांत से जाना है। அவர்கள் அடித்தாலும் ஊழியக்காரர் பட்டுக்கொள்ள வேண்டும். वो लोग मार लेंगे तो भी सेवक वहां पर मार खा लेगा। அவர் என்ன தீமை செய்தாலும் ஊழியக்காரர் சகித்துக் கொள்ள வேண்டும். और वे लोग भी जो भी कहे वो लोग वो सेवक को वो सुन लेना है। அப்படிதான் அப்போஸ்தலர் படாத பாடு படித்து இருக்கிறார்கள். ऐसे प्रेरितों को देखो इन्होंने इतना कष्ट அவர் எழுதுகிறார், वो दिया लिखा है, எவ்வளவு மகிமையான காரியங்களை எழுதி இருக்கிறார். इतना महिमा रूपी कार्य लिखा है। நாம் இவைகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். इसके बारे में बहुत ध्यान से रहना है। இவ்வளவு காரியத்தை எழுதி இருக்கிறார்.
और इतना कार्य तो लिखा है। ஆனா அனுக்கிரக காலத்திலே ये अनुग्रह का समय है। நான் உனக்கு செவி கொடுத்தேன், मैं तेरे लिए काम कर இரட்சை நான் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறார். उद्धार के समय पर मैं तेरे लिए मैं तुझे सहायता करूंगा करके लिखा है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हे प्रिय நாம் परमेश्वर, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். सब परमेश्वर के लोग हैं। நாம் இதுவரை ஆண்டவருக்காக எதை செய்திருக்கிறோம்? हम अभी तक परमेश्वर के लिए क्या किए இந்த हैं? வாழ்க்கை முழுவதும் ஒரு ஆத்மா தான் ரட்சிப்புல கொண்டு வந்திருக்கோமா? जिंदगी भर क्या एक आत्मा को भी हमने उद्धार पर ले आया? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, आप थोड़ा सोच कर देखिए எத்தனை ஆத்மாக்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். कितने आत्माओं को परमेश्वर के अंदर हम ஆண்டவர் நம்மளை எதுக்கு ரட்சித்தார்? परमेश्वर ने क्यों उद्धार किया? தினந்தோறும் வேலை செய்ய, நம்ம சாப்பிட, சோமாத்துக்கும், கோயில் போற, பாட்டு படிக்க, அப்படியே வீட்டுக்கு போறதுக்கா? क्या हर दिन काम करने के लिए गीत गाते हैं वैसे ही घर जाने के लिए क्या? அந்த உணர்வு நமக்கு கொஞ்சம் வரணும். उस तरह की सूझ हमें आनी है। ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, क्या मैं तो इस तरह हूँ? என் மூலமா எத்தனை ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், और मेरे द्वारा कितने लोग उद्धार पाए? நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது मैं उद्धार पाकर कितने समय हो चुका है? இல்லையா? கல்யாணம் முடிஞ்சோன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்துல அடுத்த குழந்தை வரலன்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? देखो அவங்கள பார்க்க மாட்டாங்களா? विवाह हुई तो कुछ सालों में लोग ये देखते हैं कि हमें कोई संतान चाहिए, जैसे सब लोग चाहते हैं। நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम उद्धार पाए நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஒரு ஆள் எண்ணி பாருங்க. और आप लोग गिनकर देखो कितने सालों के उद्धार पाए। கொஞ்சம் வருஷம் நமக்கே வெக்கமாக தோணும் இல்லையா? आज देखो सोचेंगे तो हमको ही लज्जित होगा। ஏன் ஒரு ஆத்மா ரட்சிப்புல கொண்டு வர முடியாது? क्या एक आत्मा को उद्धार की तौर से चला नहीं सकते? பேச விட்டா வாய் இவ்வளவு நீளத்துல பேசுறோம். बात करने बोले तो बहुत लंबा बात करते हैं। என்ன போல பெரிய ஆள் யாண்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியாதுங்க. और मेरे जैसे कोई बात करके जीत ही सकते करके कहते हैं। இந்த வல்லமையை ரெண்டு ஆத்மாக்களை ரட்சிப்புல கொண்டு வரதுல காட்டுங்கன்னு சொல்லப்படுது. इस सामर्थ को लेकर दो आत्माओं को उद्धार की ओर ले चलो। இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. आज आप लोग एक निश्चय लो, செத்த வாழ்க்கை நம்ம வாழவே கூடாது. मृत्यु की जिंदगी नहीं जीनी है। ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு விதத்துல உழைத்தே ஆக வேண்டும். परमेश्वर के लिए कोई ना कोई स्थिति पर आप लोग को ஜெபித்தே ஆக வேண்டும். सेवा करना है, प्रार्थना करना है। ஆத்மாக்கள் சுவிசேஷம் சொல்லி ஆக வேண்டும். आत्माओं को सुसमाचार அவளை सुनाना है। ரட்சிப்புல நடத்தி ஆக வேண்டும். उद्धार में उन्हें चलाना है। அது நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, इतना भी कष्ट है, எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை. किसी तरह की नष्ट है तो ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுகின்ற பொழுதுதான் आत्मा उद्धार पाई तो பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். स्वर्ग पर बहुत आनंद होगी। உங்களுடைய வாழ்க்கை இந்த சந்தோஷம் பெரிதாய் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. पर भी वो संतुष्ट परिपूर्ण होगी करके शास्त्र कहती है। அன்றியும் கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் उस समय पर भी जो परमेश्वर के अंदर जो परमेश्वर के भक्ति के साथ जो भी चलने की चाहत रहते हैं, துன்பப்படுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. वे लोग कष्ट दिए जाएंगे, उनको कष्ट दिया जाएगा। கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பங்கள் வரும் என்று தான் அவர் பல பாடல்கள் பட்டிருக்கிறார். देखो मसीहा जिंदगी में तो बहुत सारे परेशानी आती है, वो बहुत सारा परेशानियां वहाँ पर प्रेरित ने उठाया है ஆனால் அவர் அதை பத்தி கவலையே படவில்லை. और वे उसके बारे में हम देखते हैं कि அவர் चिंता பெரிய அப்போஸ்தலர். और वो तो बड़ा प्रेरित है, பவுல் பெரிய அப்போஸ்தலர். बड़ा प्रेरित है அவருக்கு எவ்வளவு பாடுகள் வந்தது. और कितनी परेशानी आई, அத்தனை பாடுகள் விட அவர் கவலைப்படவில்லை. उतनी परेशानी के बारे में वो थोड़ा चिंता नहीं की। அவர் ரொம்ப படித்தவர், बहुत पढ़ा लिखा है ரொம்ப வசதி உள்ளவர், और बहुत है कि धनवान है நியாயப்பிரமாணத்தின்படி அவர் ஆண்டவருக்காக தீவிரத்தை காட்டினவர். और जो है कि व्यवस्था के अनुसार वो परमेश्वर के लिए बहुत तेजी दिखाया उन्होंने। அவர் என்றைக்கு அவரை இயேசு சந்தித்தாரோ, जिस दिन यीशु मसीह को उन्होंने मिला, என்றைக்கு அவரை சந்தித்தாரோ जिस दिन उनका उद्धार हुआ यीशु मसीह அந்த அந்த நாளிலிருந்து उस दिन से அவருடைய சுவாசம் பிரியும் வரையிலும் उनकी जो है उनकी श्वास जो है अलग होने அவர் लगा। ஆண்டவருக்காக உழைத்திருக்கிறார். वो परमेश्वर के लिए वे है कि काम किया है। ஆண்டவர் அவரை சந்தித்தார். परमेश्वर उन्हें वहां पर देखते कि பெரிய ஒளியின் மூலமாய் சந்தித்தார். बड़ी ज्योति से लेकर परमेश्वर ने मुलाकात किया முகத்திலிருந்து அப்படியே கீழே விழுந்தார். और वैसे वहां से गिरा। அந்த ஒளியினால் 3 நாள் கண் தெரியாமல் இருந்தது. उस रोशनी के द्वारा 3 दिन की आंख खुली नहीं। அனனியா அந்த பக்தன் மூலமாக அவருக்கு செய்தி அளிக்கப்பட்டு அவர் கண் திறக்கப்பட்டது. உடனே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். अननियास जो भक्त के द्वारा वे उनकी आंखें खोली गई और वे वापस बपतिस्मा அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். अभिषेक पाए। அவர் செய்திருக்கிற ஊழியம் அதற்கு பிறகு ஏராளமான ஊழியம். उसके बाद उन्होंने सेवकाई किया, वो बहुत तेजी की सेवकाई। நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम भी उद्धार पाए। ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? उद्धार पाए या नहीं? அபிஷேகம் பெற்றிருக்கோமா இல்லையா? हम अभिषेक पाए या नहीं? அவருக்குள்ள கொஞ்சமாவது ஊழியம் செஞ்சிருக்கணும்ல. उनके जैसा हमें थोड़ा तो सेवकाई करना है। கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். थोड़ा सोच कर देखिए, ஆண்டவர் உங்களுடைய பிள்ளையா நான் இருக்கிறேன். मैं तो परमेश्वर आपका संतान हूं, உமக்காக என்னதான் मैंने செய்திருக்கேன். आपके लिए क्या किया तो। அவரை பாருங்க, என்னைக்கு அவர் இந்த இதுக்காக ஒரு ஒப்பு கொடுத்தாரோ, और देखो जब उसने अपने आप को सौंपा, தீவிரமாய் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் பிரயாணம் செய்து பல இடங்களில் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். तेजी
तेजी से जाकर बहुत जगह पर जाकर उन्होंने सेवकाई की। ஏராளமான ஊழியங்கள், बहुत सारी सेवकाई, ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். बहुत सारी लोग उतार पाए। அவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்தது. उनकी जिंदगी पर भी परेशानी आई। அவருக்கு பெரிய வெளிப்படுத்தல் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். उनको हम देखते कि परमेश्वर ने बहुत तरह की, परमेश्वर ने उनको अलग अलग तरह की அவர் கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தலினாலே परमेश्वर ने उनको जो कार्य बताया, அவருக்கே வந்து பெரிய மேன்மைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. उनके लिए बहुत बड़ी बड़ी कार्य दी गई थी। அதனால் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, मैं अपने आप को बड़ा ना करे, நான் பெருமைப்பட்டு விடாதபடிக்கு, मैं घमंड में गिर ना जाए। என்னுடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டதுன்னு அவர் எழுதியிருக்கிறார். मेरे मांस में भी मुझे कांटा दिया गया करके उन्होंने कहा। யோசிச்சு பாருங்க, ஒரு முள்ள வந்து உங்களை குத்திக்கிட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? क्या एक कांटा से अगर आपको किसी ने टोचा तो आपको अच्छा लगेगा? வலி வேதனை இருந்துகிட்டே இருக்கும். और दुख और जो है कि दर्द तो होते रहेगी। பெரிய அப்போஸ்தலன், बहुत बड़ी प्रेरित। அசுத்தாய் போயிருந்தால் அசுத்தாய் அவனை விட்டு போய்விடும். अशुद्ध आत्मा तो निकल जाएगा, अशुद्ध आत्मा निकलेगा। தொட்டாச்சுன்னா சுகம் வந்து சுகமாகி और விடுவாங்க. जैसे छुएगा तो लोग चंगाई होते। இவ்வளவு பெரிய அப்போஸ்தலர்கள், इतना बड़ा प्रेरित, அவர்களுக்கும் உடம்பிலே ஒரு பிரச்சனை இருந்தது. उनको भी उनके शरीर में एक परेशानी थी। அவர் அது சாத்தான் கொட்டும் சாத்தான் அவரை எப்போதும் கொட்டி கொண்டிருக்கிற சாத்தானுடைய தூதனாக இருந்தது எழுதப்பட்டுள்ளது. वो हमेशा शैतान की दूत के समान एक आके उनको बार-बार ठोकर देने के लिए, टोचने के लिए वहां पर दिया गया था। நம்மை போலதான் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டார். हमारे से ही परमेश्वर से उन्होंने भी प्रार्थना किया। ஒரு முறை, ரெண்டு முறை, மூன்று முறை வேண்டிக் கொண்டார். 1 2 3 बार उन्होंने प्रार्थना किया। நமக்கு ஜெபிச்சு ஒரு காரியம் டக்குன்னு ஆகட்ட உடனே என்ன ஆண்டவர், என்ன ஊழியர், என்ன ஜெபம், என்ன ஆராதனை. आज हम प्रार्थना करने के लिए ये कर ले तो हम बोलते कि क्या सेवकाई है, क्या सेवक है, क्या प्रार्थना है। கொஞ்சம் பொறுக்கம் வாயில வந்ததெல்லாம் பேசி முடிச்சிடுறோம். कुछ समय पर अपना कार्य हुआ नहीं तो हम जो मुंह में आया बोल देते हैं। அது அவர் சொன்னார், நான் நீங்க முடி என்ன நீங்க முடி 3 தரம் ஆண்டவரிடத்திலே நான் ஜெபம் பண்ணேன். मेरे से हटने के लिए 3 बार मैंने प्रार्थना किया करता था। ஆண்டவர் உடனே சுகப்படுத்திட்டாரா? क्या परमेश्वर ने चंगाई दे दिया? என்னோட கிருபை உனக்கு போதும். मेरा अनुग्रह तेरे लिए काफी है। பலவீனத்திலும் என்னோட பலம் பூரணமாய் விளங்கும். और तेरी जो इस तरह की परिस्थिति भी मेरे बल तेरे लिए काफी है। ஆண்டவர் சொன்ன உடனே परमेश्वर ने कहा तो என்ன ஆண்டவர் இப்படி சொல்லல. उन्होंने ये नहीं कहा कि क्या परमेश्वर உடனே ரொம்ப தீவிரமாகி விட்டார். बहुत तेजी हो गया, ரொம்ப உஷாராகி விட்டார். बहुत होशियार हो गया। அவர் என்ன ஆகியால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் எப்போதும் தங்கிக்கிட்டு இருக்கும்படி इसलिए परमेश्वर की सामर्थ हमेशा मेरे पर बसने की। இந்த பலவீனங்களை குறித்து மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். मेरी इस जो है इस तरह की दुख के कार्य के बारे में मैं हमेशा संतुष्ट हूँ। இப்ப ஆண்டவர் ஏதாவது இதுல உங்களை வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, நமக்கு அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. परमेश्वर देखो कोई भी कार्य हमारे से दूर है, हमें बहुत कष्ट लगा, நமக்கு கஷ்டமா இருக்கு, कष्ट है। நாம சந்தோஷமா இருக்குமா? क्या हम आनंदित रह सकते हैं? ஆனா சந்தோஷமா இருக்குமா இருக்க கூடாதா? संतुष्ट रहना है या नहीं? வேதம் என்ன சொல்லுது? शास्त्र क्या कहती है? சந்தோஷமா இருக்கணும். संतुष्ट से रहना। நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். हर कार्य को परमेश्वर देखते हैं। ஒவ்வொரு வார்த்தையும், சிந்தையும், செயல்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். एक वचन, एक एक कार्य, एक एक योजना परमेश्वर देखते हैं। இவங்க உள்ள உட்கார்ந்துட்டு எல்லாரும் இங்க வந்து பிரசங்கப்படுத்த பார்த்துட்டு இருக்கிறீங்க. आप देखो सब लोग इधर बैठकर एक प्रचार की और प्रचारक की ओर देखते हो। நான் நினைக்கிறேன் எல்லாரும் பிரசங்கத்தை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். मैं भी देखते, मुझे भी लगता है कि सब लोग प्रचार को तो सुन रहे हैं। ஆனா உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கோ ஆண்டவருக்கு தெரியும். आपके मन में क्या चलता है वो परमेश्वर को पता है। ஆண்டவர் பக்கத்துல வந்திருக்கிறோம், परमेश्वर के निकट आए, ஆண்டவருக்கு முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். हम परमेश्वर के सामने बैठे। ஆண்டவர் என்ன சொல்லிருக்கான்னு அறிய வேண்டும். परमेश्वर क्या बोलना चाहते हैं वो हमें ध्यान देना है। என்ன பலவீனம் இருக்கோ அதை குறித்து சந்தோஷப்படுறேன். कोई भी मेरे परेशानी हो तो उसके द्वारा मैं आनंदित होता हूँ, ஏன்னா அவர் சொல்லிவிட்டார். क्योंकि उन्होंने कहा பலவீனம் வந்தா என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். और तेरी इस तरह की परिस्थिति में मेरा बल तेरे लिए काफी है। எனக்கு வரக்கூடிய அதாவது எந்த ஒரு பிரச்சனைகள் காரியங்கள் வந்து அதுல சந்தோஷப்படுறேன். कोई भी परेशानी की कार्य आए तो मैं उसमें संतुष्ट आनंद होता हूँ। நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா சந்தோஷப்படுவோமா? क्या हमारे लिए कोई परेशानी हो तो हम आनंदित होते हैं? நமக்கு சத்தியம் தெரியல. हमें जो है सत्य पता है। அவருக்கு பிரச்சனை வந்தா சந்தோஷப்படுவாராம். उनको परेशानी तो वो आनंद होता है, ஏன்னா ஆண்டவர் சொல்லிவிட்டார். परमेश्वर ने कहा உனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா என் வல்லமை வந்துரும் உனக்கு. मैं तेरे लिए परेशानी आई तो मेरी सामर्थ है। பிரச்சனை வந்தோடனே பெரிய வல்லவனாய் மாறி விடுவார். परेशानी आई तो बहुत सामर्थ। ஹalleluya. யோசித்து பார்க்கணும். सोच कर देखना है। அட என்னதான் வந்துட்டு போட்டுமே, जो भी आने दो, ஆண்டவருக்கு தெரியாம நமக்கு வந்துரும். क्या परमेश्वर के को ना बताए बिना ஆண்டவரை கடந்தா நம்மட்ட வந்துரும். क्या परमेश्वर को पार होकर के हमारे पास எல்லா आएगा? மனிதர்களுக்குள்ள சோதனை நமக்கும் வரும். हर मनुष्य को जिस तरह की परेशानी होती है, தேவன் परीक्षा உண்மை हमारे लिए। உள்ளவர்.
परमेश्वर सच्चाई है உங்கள் திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டார். और आपके जो बल के ऊपर आपको परीक्षा करने के लिए परमेश्वर अनुमति नहीं देता, அதுக்கு தப்பித்துக்கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார். उससे बच निकलने के लिए रास्ता भी दिखाते हैं। இதுக்கு மேல என்ன வேணும்? इसके ऊपर क्या चाहिए? அப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் तो कोई भी तरह की परेशानी, இருந்தாலும் கவலைப்பட இருந்தாலும் கட்டில போய் படுத்துடலாமா? कोई भी आप संकट सोचकर आप लोग जाके क्या खटिया அது நீங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கணுமா? क्या उसको देखकर रोना है? நாம் ஜெயம் பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். और जीत पाया हुआ यीशु मसीह के संतान है। கர்த்தராகிய இயேசுவில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டுள்ளது. यीशु मसीह के द्वारा जय देने वाला परमेश्वर के लिए धन्यवाद करना लिखा है। ஆனா பலவீனங்கள் வரும்போது அவர் சந்தோஷப்பட்டாராம். इसलिए जब उस तरह की परेशानी आई तो वो संतुष्ट हुआ लिखा है। அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது इस तरह की बलवीनता के साथ रहने से பலமுள்ளவனாய் இருக்கிறேன். मैं सामर्थ्यवान हूं। பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று வேதம் சொல்லுகிறார். और जो है कि जो वीक है वो अपने आप को वो कहे कि मैं बलपूर्वक इंसान हूं। அப்போ நம்ம பலவீனம் வந்துட்டா உடனே ஆண்டவருக்குள்ள ஆவியில் நிறைஞ்சு உடனே பலமாய் நம்ம பலவானாய் மாறிவிட வேண்டும். अगर हमें कोई भी तरह की दुख संकट भोज हमें दवाई तो हमें आत्मा में भरकर बलवान होना है। அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார், நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். प्रेरित ने लिख कर रखा है। அதை கேட்கிற நாம் நம்முடைய உள்ளத்திலே பதித்து நாம இப்படியே மாற வேண்டும். और जो सुनने वाले हम भी इस तरह हमें सुनकर हमें भी बदलना है। ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் और हम परमेश्वर के द्वारा मतलब और कोई भी तरह की निर्बलता या किस तरह की निंदा में आई तो நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் संकट और दुष्टता दुष्ट कार्यों पर என்னது பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் और जो है कि निर्बलताओं पर और अलग अलग तरह की निंदा पर நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் और जब दबाए जाते हैं हम जब हमें कष्ट दिया जाता எல்லா है இடுக்கண்களிலும் और हर तरह की उपद्रव में நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். मैं प्रसन्नता से रहता हूँ कहकर वो कहता है। கிறிஸ்து நிமித்தம் ஒரு நெருக்கம் தான் எனக்கு வருதுன்னு வைத்துக் கொள்ளுமா? देखो मसीहा के जो कार्य के अनुसार अगर कुछ कार्य की वजह से अगर हमें कोई तरह की निर्बलता आई तो அதுல நான் பிரியமா இருக்கணும். उसमें हमें प्रसन्न रहना है। நான் ஆண்டவரை ஜெபம் பண்ணா போதும், मैं प्रार्थना करूंगा तो काफी அது மாறி போய்விடும். वो बदल जाएगा। வேதவசனம் சொல்லுது. कोई शास्त्र कहती है நாம் எவ்வளவோ பாடுகளை சகித்தார், कितना हम देखते हैं कि परेशानी उठाया அவர்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் சோத்திரம் செலுத்துங்க. हर एक कार्य पर तो धन्यवाद दो। அவரையும் சீலாவும் பிடிச்சு வந்து சிறைச்சாலையில வைத்து விட்டார், தெரியுங்களா உங்களுக்கு? पौलुस और सीलास को तो देखो आपको पता है कि जेल में डाल दिए थे। அடியா அடிச்சு बहुत मारा कूटा, ரத்த ரத்தமா கொட்டிட்டு இருக்குது. रक्त बह रहा है। கொண்டு போய் அங்க தொழுமரம் என்று சொன்னால் और वहां पर एक झाड़ कर जहाँ पर देखते हैं அங்க ஒரு பலகையில இப்படி கொஞ்சம் பள்ளம் பள்ளமா வெட்டி இருக்கும். और है कि एक मेज की तरह है उसमें इस तरह की कार्य होगी। அதுல கால ரெண்டையும் தூக்கி வச்சு उसमें दोनों पैर को लोग लटकाते हैं। அதுக்கு மேல ஒரு பலகை வச்சு उसके ऊपर एक हम देखते हैं कि அதுக்கு மேல கை ரெண்டையும் வெளியே விட்டு उसके ऊपर वे हाथ रखकर அதுக்கு மேல ஒரு பலகை வச்சு उसके ऊपर वे एक ये रखकर கரெக்டா ஃபிட் பண்ணிடுவாங்க. पूरा फिट कर देते। இதுக்காக சங்கிலியால போட்டு கட்டி வச்சிருவாங்க. ये सब कर साकली से उन्हें बांध देते हैं। கையும் காலும் இப்படி உள்ள வச்சு கட்டி வச்சு அசைய முடியாது, அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். उनके हाथ और पैर तो देखो जेल में बांधे जाते हैं और वो पूरा उसे चेन से बांध दिया गया। அடிபட்டு ரத்தம் வேற வடிந்துகிட்டு இருக்கிறார். मार कर लहू भी बह रहा है। என்ன செஞ்ச ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். क्यों क्या किया उन्होंने? परमेश्वर के लिए सेवा किया, சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். सुसमाचार को सुनाया। இப்படி நமக்கு ஒரு இது, நீங்க சுவிசேஷம் அறிவித்தால் ஆண்டவருக்காக பாடுபட்டதோ நெருக்கம் ஒரு அடி விழுந்துட்டா என்ன செய்வீங்க? अगर देखो आप भी सुसमाचार सुनाते समय आपको कोई कहीं पे मारा, किसी ने ठेस पहुंचाया, दुख पहुंचाया तो क्या होगा? ராத்திரி ஆயிட்டுன்னு வச்சுக்கிடுவோம். रात को हो गया समझ लो। யாராவது சுவிசேஷம் ரெண்டு இழுப்பு இழுத்துட்டான்னு வச்சுக்கிடுவோம். कोई भी तो सुसमाचार सुनाइए, किसी ने मार दिया आपको, அல்ல அடிச்சேல கொஞ்சம் கையில பிடிச்சிட்டு வச்சுக்கிடுவோம். किसी ने मारा, हाथ में घाव हो गया, என் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன். मैं ऐसे ही शांत था। பிரசங்கம் பண்ணுங்க, போய் சுவிசேஷம் சொல்லுங்க சொல்லுங்க. और ये सेवक ने प्रचारक ने तो बोला कि जाओ सुसमाचार सुनाओ मैंने बोला। அவர் பண்ண பிரசங்கம் வல்லமையில நானுமே சுவிசேஷம் சொன்னேன். ओ उन्होंने बोला करके मैं भी आके सुसमाचार सुनाया। இந்த பாருங்க அடிபட்டு வந்திருக்காரு. ये देखो मार खाकर आया। அவருக்கு தெரியுமா? क्या उसको पता है क्या? அவரு அடிபட்டாரு. क्या वो मार खाया क्या? இந்த பாடுபட்டு இருக்கேன். क्या ये देखो ये परेशानी थी। வீட்லயே சொல்லல, முன்னாலே சொன்னேன். ये तो मैं पहले ही कहा हूँ। ரொம்ப அவசரப்படாங்க, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கானுங்க. और बहुत तुम ऐसा इस तरह की तेजी मत करो कर இப்ப அடி வாங்கிதான் நம்ம பேசிருப்போம். और लोग बोलते कि ये देखो बहुत घाई किया, என்ன ऐसे இந்த मार रहा है। பிரபஞ்சத்தில் உள்ள மக்களை போலதான் இங்க நாம் ஜீவிக்கிறோம். इस दुनिया के लोग के समान ही हम जीते हैं। ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? वो लोग क्या किए? அவங்க ஜெபம் பண்ணாங்களா? प्रार्थना किए थे क्या? அந்த அடி வலி ரத்தம் அதை பத்தி கவலையே படவில்லை.
मारपीट रक्त इसके बारे में वो लोग चिंता नहीं करते। நிந்தைகளிலும் நெருக்கங்கள் இடுக்கங்களிலும் நாங்கள் வந்து ஆண்டவரை துதிக்கிறோம். துதிக்க சொல்ல அவர் எழுதி வைத்திருக்கிறார். निंदा कष्ट दुख हर एक में हम धन्यवाद करेंगे, धन्यवाद करेंगे। ஜெபம் பண்ணினார்கள், பாடல் பாடினார்கள், प्रार्थना किए, गीत गाए करके लिखा है। நீங்க கவலையில இருக்கும் உங்களுக்கு பாடல் வருமா? क्या आप दुख में रहने के समय आपको गीत आएगी? வீட்டுக்கு வந்தா திடீர்னு விசிட்டிங் வந்தா முகமெல்லாம் அப்படியே சோர்ந்து போயிருக்கும். मैं विजिटिंग का होता हूं तो देखो कोई लोग दुख में रहते हैं। என்னன்னு அதையா கேட்கல, अब पूछा तो अरे आप क्या ஆட்கள் அந்த பிரச்சனை இந்த 10 பிரச்சனை தான் சொல்லுங்க ஒழிய. और देखो जिंदगी में ये परेशानी वो परेशानी करके 10 परेशानी। அப்பதான் பவுல போல நிந்தை வந்துச்சு நான் சந்தோஷமா இருக்கேன் யாராவது ஒரு என் லைஃப்ல யாருக்கு நான் கேட்கல. पौल उसके समान है, देखो भैया इतना निंदा तो आया परंतु मैं संतुष्ट हूं, ऐसा किसी ஆனா ने நிறைய பாடல்களை நான் வந்து அப்படி பிராக்டிஸ் பண்ணி பார்த்திருக்கேன். और देखो ऐसा बहुत सारा कार्य में इस तरह का मैंने एक उपवास मैंने इसका परीक्षा तो किया है। உங்க எல்லாத்துக்குமே தெரியும், आप सबको पता है ஆபீஸ்ல நெருக்கத்திலயும் நான் வந்து அப்படி இருந்திருக்கேன். मेरे ऑफिस में बहुत दबावट थी तभी मैं ऐसा நீங்க था। சபையில கொடுத்த நெருக்கத்திலும் நான் அப்படி இருந்திருக்கேன். कलीसिया में भी दबावट किया तभी भी मैं था। ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், परमेश्वर ने सेवकाई के लिए बुलाया, அவர் என்னிலிருந்து இந்த ஊழியத்தை செய்கிறார். वो मेरे अंदर से रहकर सेवकाई कर रहा है। ஊழியத்தை மாத்திரம் தான் நான் செய்ய வேண்டும். ये सेवका ही करना है। இதுல நிந்தைகள் நெருக்கல் பிரச்சனை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். इसमें कोई निंदा परेशानी कष्ट है तो मुझे तो सहना है। ஆண்டவர் அதுக்கான பலனை ஏராளமாய் தருவார். परमेश्वर उसकी जो सामर्थ देगा। நான் மாத்திரமல்ல அருமையானவர்களே, केवल मैं नहीं, நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஊழியர்கள் தான். आप इजराइल के लोग, आप सभी लोग सेवक हैं। எல்லாம் நீ ஊழியர் நினைச்சு பாருங்க. सब लोग सोचो कि हम भी सेवक हैं। ஒரு இடத்துல நாலு சுவிசேஷத்தை சொல்லுங்க, आने जाने लोग में 4 लोग के लिए அழைத்து கொண்டு வாருங்க. ले आओ। இங்க பாருங்க, இவங்க வந்து உடனே பாடுனாங்க, துதிச்சாங்க, இவங்க ஜெபம் பண்ணினாங்க. देखो गीत गाए, गाना गाए, तो स्तुति किए, धन्यवाद दिए। பாட்டு ரொம்ப ரொம்ப உற்சாகமா பாடிருப்பாங்க போல தெரியுது. देखो ये लोग ने कुछ ज्यादा ही तेजी से गाना गाया करते गीत गाया ऐसा लगता है। இவங்க பாட்ட ஜெயில இருந்து எல்லாரும் கேட்டாங்களாம். ये लोग गीत गा रहे थे, ये जेल खाने में से सब लोग इनका गाना सुन रहे थे। ஆண்டவரை மகிமைப்படுத்துறபடியா परमेश्वर की महिमा किए, ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर देखता रहा। ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியை கட்டளையிட்டார். बहुत बड़ा भूमिडोल हुआ பயங்கர சத்தத்தோட நிலைகள் அந்த அஸ்திபாரங்கள் தொட எல்லாம் உடைய ஆரம்பிச்சு. और वो जेल खाने की नेव हिल गई, पूरा जगह टूटकर गिरने लगा கதவுகள் எல்லாம் திறவுண்டாது. और दरवाजे सब आपो आप खुल गया। தொழு மரமாவது மண்ணாகட்டி மரமாவது எல்லாம் துண்டுதுண்டா போய் இவன் ஃப்ரீயா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. और इनके हाथ में जो भी बांधा गया सब जो भी साथी वाकी सब टूटकर गिर गया। ஹalleluya ஹalleluya. எந்த பிரச்சனை வந்தாலும் कोई भी परेशानी आई ஆவில நிறைஞ்சு आत्मा में भरकर। இப்ப நான் பிரசங்கம் பண்ணும்போது கொடுத்த வல்லமாறு யார்கிட்ட வருதோ அவங்க தான் நீங்க வல்லமையா பிரசங்கத்தை கவனிக்கீங்க. और जब मैं यहाँ पर प्रचार करते समय जिसके पास सामर्थ है आप लोग ध्यान से सुन रहे हो, அவருக்குன்னு யேசுயா பாஸ்டர் இருக்கு, वो उसके लिए तो है, मतलब அவரு நல்லா இருக்காரு. वो तो अच्छा है। நம்மளமா இருந்தா தான் அவருக்கு தெரியும். हमारे ऐसा होगा तो ही तो उनको पता है। அப்படி உங்க மைண்ட்ல ஓடிச்சுன்னு வச்சுக்காங்க, ऐसा होगा आपके दिमाग में दौड़ेगा, ஒரு லெவல்ல நீங்க அடைய முடியாது. आप लोग एक स्थिति पर पहुंच नहीं सकते। உங்களை போல தான் நானும் பாடுள்ள மனுஷன். आपके जैसा ही मेरे को भी संकट है। ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கும் போது என்னால முடியாத ஆண்டவரேன்னு சொன்னேன். वो परमेश्वर ने सेवका में बुलाया, मैंने बोला परमेश्वर में से नहीं होगा। பரிசுத்தம் ஒருவர் அழைத்தார் முடியாத ஆண்டவரேன்னு சொன்னேன். पवित्र लोगों ने मुझे एक बार बुलाया, मैंने बोला नहीं होगा। அந்த ஊழியராகி இந்த ஊழியத்தை செய்யல. मैं सेवक रहकर सेवक மத்தபடி சர்ச்சில் எவ்வளவு வேலை வேணாலும் செய்யறேன். चर्च में तो देखो सब काम करता था। இரண்டாவது முறை அழைத்தார்கள், दूसरा बार बुलाया, ஆண்டவரே இந்த ஊழிய கனமான ஊழியத்தை என்னால செய்ய முடியாது. परमेश्वर ये सेवकाई में नहीं करूंगा, ஆண்டவர் விடவில்லை. परमेश्वर नहीं छोड़ा। மூணாவது என்ன எப்படி சொல்ல வாக்கு வாங்கினார். तीसरा बार परमेश्वर ने मेरे से वादा दिया, ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்தேன், मैंने वादा दिया। ஹalleluya ஹalleluya. அந்த வல்லமையில இந்த ஊழியத்தை கூட செய்து கொண்டிருக்கிறேன். उस सामर्थ से मैं अभी तक सेवकाई, என்னை தேவன் அழைத்து இந்த ஊழியத்தை கொடுத்தார். परमेश्वर ने मुझे बुला कर सेवकाई இந்த किया। ஊழியத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொன்னார். सेवकाई को निश्चित में करना है बोला, அவரே என்னிலிருந்து இந்த ஊழியத்தை செய்கிறார். परमेश्वर मेरे अंदर से करता है। ஆணித்தரமாக ஆனாலும் உங்களுக்கு நான் போதிக்கிறேன். इसीलिए मैं आपको स्पष्ट रीति से कहता हूं, கர்த்தர் சொன்னால் சொன்னபடியே நடக்கும். परमेश्वर ने कहा तो जैसा कहा वैसा होगा। பாருங்கள், பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் வேண்டும் என்று விரும்புகிறோம். देखो हम तो चाहते हैं कि बहुत बड़ा आश्चर्य और अद्भुत कार्य होना है। இப்படி பாடான நேரத்திலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த துதிக்க தெரிஞ்சிருக்கணும். इस कष्ट के समय में भी परमेश्वर को धन्यवाद देना हमें सीखना है। பாடு நெருக்க பிரச்சனை வந்த உடனே कष्ट संकट दुख आए तो யார் யாருக்கெல்லாம் போன் பண்ணுவோம் அவளையும் போன் போட்டு பேசி அழுது நம்மளும் அழுது அவங்களையும் அழ வச்சு और सबको हम लोग क्या करते हैं, फोन कर कर बात कर कर रो कर दूसरे को रुला कर கொஞ்ச நேரத்துல அது பெரிய வேற மாதிரியே மாத்தி விட்டுறோம். कुछ समय पर देखो ये पूरा बदल देते हैं। அந்த போன் கேட்டவங்க जिसने फोन सुना है கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்பதான் நினைச்சிருப்பாங்க. ये लोग सोचेंगे थोड़ा शांति से हम जिएंगे। இவ போன் போட்டு அழுதோட அவங்களும் சேர்ந்து கொஞ்சம் அழ நல்லாட்டி கூட கூட பிறந்தது உனக்கு என்ன அழுகே வரலையாங்கன்னா
கல்லான்னு கேட்டுருவாங்க. और देखो ऐसा कष्ट के द्वारा किसी को फोन किया तो वो भी फोन कर रोएंगे, कहकर हम चाहते हैं, तो बोले रोएंगे नहीं तो बोलेंगे ये क्या पत्थर दिल वाला इंसान। இந்த ஊர்ல யாராவது இறந்துட்டா देखो गांव में कोई रो गए तो मर गए तो எல்லாரும் அழுதுட்டு வருவாங்க. देखो गांव में कोई मर गया तो सब लोग रोकर आते हैं। வேற ஊர்ல இருந்தாங்க வரும்போது ஊருக்கு வெளியே இருந்தே அழுதுட்டு வருவாங்க. दूसरे गांव से आते वो लोग बाहर से ही रोते रोते अंदर आते हैं। உண்மையில சிலவங்களுக்கு கண்ணீர் வரும் அழுவாங்க. देखो कुछ लोग सच्चाई से रोते, சிலவங்களுக்கு அழுக வராது. कुछ लोग को आंसू नहीं आते। அவங்க சாரி தூக்கி மொத்த மூடியிலே கூட சேர்ந்தாலும் வந்துருவாங்க. और वो साड़ी को ऐसा घुमाकर वे लोग ऐसी साथ में आए, சில வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அழுவாங்க. वो लोग घर पर रह के रोते हैं। அழுக வரனா அவங்க கூட சேர்ந்து முக்கால போட்டுறாங்க. ஏன்னா யாரும் பார்த்தா இருக்காங்க ஏன் அழுக கண்ணீர் வரும் பத்தி சொல்லிட கூடாது. कुछ लोग को आंसू नहीं आता है तो वे लोग अपने मुंह को छुपा लेते और रोने ऐसा वो लोग उस तरह की नकल करते हैं। உலகம் இப்படிதான் இருக்கிறது. देखो दुनिया तो ऐसे ही होती है। நாம் தேவனுடைய பிள்ளைகள். हम परमेश्वर के எந்த பாடு வந்தாலும் அவர் ஆண்டவர் பாடி இருக்காரு பாருங்க. कोई भी कष्ट है तो ये लोग गीत गाए परमेश्वर को धन्यवाद दिए करते அப்ப हैं। இன்னொரு கஷ்டம் இருக்க பிரச்சனை நீங்க பாடுவீங்களா கவலைப்படுவீங்களா? अभी आपको कष्ट का संकट आए तो आप लोग गीत गाएंगे या फिर रोएंगे? என்ன பண்ணுவீங்க? क्या करेंगे? பாடுவீங்க. गीत गाइए। நீ வாய் திறந்து நீங்க சாட்சி கொடுத்தாச்சு சபையில. आपने बुक खोलकर गवाही दे दिया है, பாடத்தானே செய்வீங்க? गीत गाओगे। பாருங்க வாய் திறக்காம பக்கத்துல தலை காட்டுறாங்க. देखो वो बोल नहीं रहे। அல்ல நம்ம தைரியமா அறிக்கை பண்ணணும். धैर्य से हमें कबूलात ஆண்டவரே பாடல் மத்தியில நான் பாடுவேன். कबूलात करना है परमेश्वर मैं संकट के बदले எல்லாரும் சொல்லுங்க பாடல் மத்தியில ஆண்டவரே பாடுவோம். मैं संकट के समय पर मैं तुम्हें धन्यवाद दूंगा करके सब लोग कहो। சொல்லுங்க सब लोग कहो பாடுகள் மத்தியிலே संकट के समय पर உம்மை நாங்கள் பாடுவோம். हम आपको गीत गाएंगे। ஹalleluya हालेलुया। பாடை பறந்து போய்விடும். और कष्ट निकल दौड़ेगी बाहर। என்னைக்கு வாயினால அறிக்கை பண்ணுகிறோமோ जब मुंह से कबूलात करते हैं அன்னைக்கு அந்த காரியம் நடந்து விடும். उस कार्य उस समय पर होता है। பாருங்க அங்க பாடி இருக்காங்க, गीत गाए, துதிச்சிருக்காங்க ஆண்டவரை. धन्यवाद दिया। அதிசயம் அற்புதம் நடந்து எல்லாம் பார்த்து அங்கேயே ஞானஸ்நானம் கொடுத்துட்டு ரொம்ப சுகமா வெளியே வந்தாங்க. उधर ही सब आश्चर्य अचंभा हुआ, टूटकर गिर पड़ा। उधर ही बपतिस्मा भी देकर आए। அப்ப ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம என்ன செய்யணும்? कोई भी संकट आए तो क्या करे? பாட்டு புக் எடுத்து வச்சு गीत का बुक निकालो, பாடணும். गीत गाओ, பாடி அதுல ஜெயிச்சுட்டு எனக்கு போன் பண்ணணும். गीत गाओ, जीतो और आप लोग मेरे को फोन करो। ஐயா ஒரு பிரச்சனை வந்து நீங்க சொன்னபடி பாட்டு எடுத்து வச்சா பாடுனேன் துதிச்சேன் ஆவியில் நிறைஞ்சேன் பறந்து போயிட்டேன்னு என்ன சொல்லுவாங்க? आप लोग मुझे आकर ऐसा बोलो कि अय्या संकट आया, मैंने गीत निकाला, मैंने गाया, मैंने धन्यवाद दिया, परमेश्वर के नाम को महिमा की और जीत कर आया। சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? आप लोग कहोगे या नहीं? சொல்லுவோம். எனக்கு காதுல கேட்கணும். சொல்லுங்க. சொல்லுவோம். ஆமா கண்டிப்பா நம்ம வந்து நிச்சயம் ஒரு பெரிய லெவல் அடைஞ்சே ஆகணும். निश्चय हमें ये स्थिति आगे जाकर इसे बढ़ना है। ஆனா எல்லாவற்றிலும் நீங்க வந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. इसलिए हर एक कार्य पर धन्यवाद दो। அவர் சும்மா எழுதி வைக்கல. उन्होंने ऐसे नहीं लिखा। நல்ல போராட்டத்தை போராடி தான் எழுதி வைத்திருக்கிறார். अच्छा कुश्ती लड़ा करके लिखा है। நல்ல போராட்டத்தை போராடினேன், अच्छा कुश्ती लड़ा, ஓட்டத்தை முடித்தேன், दौड़ को खत्म किया, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், विश्वास को संभाला, எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. धर्म का मुकुट मेरे लिए रखा गया है। எனக்காக மாத்திரமல்ல केवल मेरे लिए नहीं, என்னோட சேர்ந்து ஆண்டவர் துன்புறுவோர் எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. मेरे के साथ जो भी मिलकर आप सब संकट और सभी के लिए रखा गया है। ஹalleluya ஹalleluya. அந்த கிரீடம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். उस अनुग्रह को हमें पाना है। யோபு பக்தர் வந்து நமக்கு நன்றாக தெரியும். अय्यूब भक्त के बारे में पता है आप सबको। சரி அதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை பார்ப்போம். उसके पहले कार्य देखें। நமக்கு துதிக்க முடியுமான்னு பார்ப்போம். धन्यवाद हम दे सकते हैं या नहीं वो हम देख लेते हैं। வந்து வெளிநாட்டிலே और देखो वहाँ पर बाहर गांव ஒரு में நல்ல வசதி உள்ள ஒரு கணவன் மனைவி, एक अच्छा धनवान एक पति पत्नी थे। அவர்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான். उनको एक ही जो है पुत्री संतान थी। ரொம்ப பக்தி உள்ளவர்கள், बहुत भक्ति वाला एक ஆண்டவர் மீது ரொம்ப பக்தி உள்ளவர்கள். परमेश्वर पर बहुत भक्ति का एक कुटुंब था। அந்த பிள்ளையை ரொம்ப பக்தியிலே வளர்த்திருக்கிறார்கள். उस लड़की को भी उन्होंने परमेश्वर की जो कार्य पर उन्होंने बढ़ाया। ஆனால் இந்த கல்லூரி வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது जब वो स्कूल कॉलेज की जिंदगी आई तो அந்த பிள்ளைக்கு ஏதோ அதிக படிப்பதில் தெரியல, கொஞ்சம் மைண்ட் பாதிக்கப்பட்டு விட்டது. उस बेटी को क्या हुआ कि उसको उसके मन का मानसिक संतुलन उसका थोड़ा हिल गया था। அந்த மைண்ட் பாதிக்கப்பட்டபடியினாலே उसके मन में वो परेशानी हुई तो ஒரு ஒத்துமை ஒரு பிள்ளை தானே, वो माता पिता की एक ही लड़की है। கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு இல்லையா? उनको कष्ट लगा कि क्या हो रहा है हमारी लड़की के साथ। பல டாக்டர்கிட்ட கொண்டு வந்து காட்டி இருக்கிறாங்க. बहुत सारे डॉक्टर के पास ले गए। எல்லா டாக்டரும் பார்த்துட்டு இதை எப்படி ஒண்ணு நீங்க நினைச்ச பிரகாரம் சுகப்படுத்தி விட முடியாது. सही डॉक्टर के पास ले जाकर डॉक्टर ने बोला आप लोग जैसा सोचते हैं वैसा सही नहीं हो जाएगा। நீ ஒரு காரியம் பண்ணுங்கள், ये कार्य करो, இவளை கொண்டு மனநல மருத்துவத்திலே காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டார். इसे जो है कि जो मन का जो भी देखते जो जगह है
जो बुद्धि सही है नहीं देखने वाले जगह पे जाके दिखाओ। இதுக்கடியில பல நாள் ஜெபித்து பார்த்திருக்கார்கள். நம்ம இவ்வளவு பக்தியா இருக்கோமா, நமக்கு ஏன் இந்த நிலையத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு इसलिए இருக்காங்க. बहुत दिन उन्होंने प्रार्थना किया, हम तो इतने सही से रहते हैं, फिर क्यों हमें इतनी परेशानी। சரி, மனநல மருத்துவத்தை கொண்டு போன உடனே अब देखो जो डॉक्टर के पास, जो माइंड को टेस्ट करता है डॉक्टर के पास ले गया, இது உடனே சுகமாக்கி விடாது. डॉक्टर ने बोला ये जल्दी ठीक नहीं होगा। 4-5 மாதமாக அவளை இங்கே விட்டு விட்டு போனால் நாங்கள் படிப்படியாக அவளுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுத்து அவளை சரிப்படுத்தி உங்களுக்கு நாங்கள் சுகமான உடனே அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லிவிட்டார். 4-5 महीना हो सकता है, ये बेटी को हमारे हॉस्पिटल में छोड़ दो, हम लोग इसको थोड़ा थोड़ा कर इसे सही करेंगे। ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, एक की लड़की, மனநல மருத்துவ விட்டாச்சு. और देखो वो जो हॉस्पिटल में जाकर छोड़ दिया। இவ்வளவுக்கும் ரொம்ப பக்தியா உள்ள குடும்பம். एक अच्छा परमेश्वर के अंदर एक भक्ति के साथ रहने वाली एक कुटुंब थी। நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி விட்டார்கள். बोला तुम घर चले। அந்த கணவனும் மனைவி வந்தார்கள். उस जो है माता पिता है, ரொம்ப கஷ்டத்தோட துக்கத்தோட அழுகையோட தான் வந்தார்கள். बहुत दुख के साथ ये लोग रो रो के आए। எப்படி வீட்டுக்கு போக? कैसा जाए घर? வீட்டுல போன பிள்ளை இல்லாம வெறுமையா இருக்குமே. घर पे जाएंगे, बेटी नहीं है, बेटी तो अस्पताल में है। நம்ம ஊழியரை பார்க்க போவோம். चलो हम जाके सेवक से मिलने जाएंगे। ஊழியத்துக்கு போய் सेवक से जाकर, ஐயா நாங்க ரொம்ப பக்தியா தானே இருந்தோம். हाँ सेवक जी देखो हम तो अच्छे से तो थे, भक्ति के साथ ही थे। கோயிலுக்கெல்லாம் ஒழுங்கா வந்து எல்லா வேலையும் செஞ்சோமே. हम देखो कलीसिया पर आए, हमारा काम तो हमने बरोबर किया, காணிக்கெல்லாம் கரெக்டா தானே கொடுத்தோம். हमने भेंट भी बरोबर दिया, உற்சாகமா நிறைய காரியங்களை செய்தோமே. हर्ष के साथ तो बहुत सारा कार्य किया। பிள்ளைக்கு இப்படி ஆகி விட்டது, मेरी बेटी को ऐसा हो गया है, இப்ப நாங்க என்ன செய்ய? अभी हमें क्या करना है? அப்ப அவர் ஜெபம் பண்ணி விட்டு वे प्रार्थना कर कर இந்த காரியத்துக்காக நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் போங்கள் என்றிருக்கிறார். उन्होंने कहा इस कार्य के लिए तुम परमेश्वर को धन्यवाद दो। என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த காரியத்துக்காக நீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. इस कार्य के लिए परमेश्वर को धन्यवाद दो। ரெண்டு பேரும் அங்க இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. 2 लोग वहां से आए। பாஸ்டர் பேசுறத பத்தியெல்லாம் पास्टर देखो क्या बोल रहा है, देखा? அவர் பிள்ளைக்கு வந்திருந்தா தானே தெரியும். उसके बेटी को आया होगा तो ही तो पता होगा। அந்த சாட்சியில அப்படி எழுதி இருக்கிறார்கள். उस गवाही में उन्होंने ऐसे ही लिखा, उन्होंने ही बोला है। பாஸ்டருக்கு வந்தா தானே தெரியும். और उन्होंने कहा कि उन्होंने ऐसा बोला कि क्या पास्टर की लड़की को आएगा कोई पता रहेगा, அவர் பிள்ளைக்கு வந்தா தானே தெரியும். उनके बच्चों को आएगा कोई उन्हें पता रहेगा। இவ்வளவு துக்கத்தோட கஷ்டத்தோட போய் அவர்கிட்ட போய் சொல்லுறோம். इतना दुख कष्ट के साथ क्या बोल रहे हैं? அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கன்னு மட்டும் சொல்றார். वो तो बोलते हैं उसकी जगह तुम धन्यवाद दो कर करके। அடுத்து இப்படியே சொன்னீங்க, எங்களுக்கு ரொம்ப துக்கமா இருக்கு என்று அவர்கள் சொல்லி ये இருக்கிறார்கள். लोग जाकर बोले अय्या जी आपने क्यों ऐसा बोला, हमको तो बहुत दुख हुआ। அவர் வேதத்தில் இப்படித்தான் எழுதி இருக்கிறார். उन्होंने बोला देखो शास्त्र में यही लिखा है, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், हमेशा आनंदित रहो, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், निरंतर प्रार्थना करो, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க தானே சொல்லி இருக்கிறாரு. हर एक कार्य के लिए धन्यवाद दो ही तो लिखा है। ஆண்டவர் இதைத்தான் சொன்னார், இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று திருப்பி परमेश्वर அனுப்பிவிட்டார். ने यही बोला, यही कार्य करने का था, वापस भेज दिया। வீட்டுல வந்து 2 பேரும் ஆளுக்கு ஒரு கட்டில அப்படியே படுத்தாச்சு. 2 நாள் ஒண்ணும் பேசல, ஒரு பிரச்சனை, சாப்பிடவும் இல்ல, அப்படியே இருக்கிறாங்க. 2 दिन ये लोग ने खाना नहीं खाया, ये लोग ऐसे आकर सो गए घर में। எப்படி இருந்தாலும் குடும்பத்துல வந்து ஸ்திரீகள் தான் பக்தியில கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க ये இல்லையா? तो कुटुंब में देखो स्त्रियां जो है वो भक्ति में बहुत तेजी होती है। அப்ப அந்த சகோதரி சொல்லி இருக்கிறார்கள், उस माता जी ने कहा நம்ம இப்படி துக்கமா இருந்தா என்ன பண்ண போறோம்? ऐसे दुख में लेकर हम क्या करने वाले हैं? ஏற்கனவே ஆண்டவர் பத்தி அறிஞ்சிருக்கோம், பக்தி உள்ளவன் நம்ம. देखो परमेश्वर के बारे में जाने हैं, परमेश्वर की भक्ति तो हमारे अंदर है। சரி, நம்ம ஊழியர் சொன்ன பிரகாரம் ஸ்தோத்திரம் தான் பண்ணி பார்ப்போமே. चलो ठीक है, जैसा सेवक ने कहा धन्यवाद देकर देखेंगे। கணவரை எந்திரிச்சு வா அப்படி ஸ்தோத்திரம் சொல்லி 2 பேரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. पति भी उठकर आए, वो भी कहे कि ஒரு நாள் 2 நாள் ஸ்தோத்திரம் பண்ண அந்த வல்லமை இவங்களுக்கு பிறகு நல்ல ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ண அவர் சொன்னபடியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சது ஏராளமான ஸ்தோத்திரம் வந்திருக்கு. और ये लोग धन्यवाद देना चालू किया, जैसा पासवान ने कहा थोड़ा धन्यवाद देते भरकर भरपूर से धन्यवाद देते। ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து 2 दिन 3 दिन सिर्फ धन्यवाद करते रहे। திடீரென்று அந்த ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு போன் வருகிறது. अचानक अस्पताल से फोन आता है, பயந்து போய் 2 பேரும் ஓடுகிறாங்க. என்னவாச்சு ஏதாச்சும் தெரியலையே. ये लोग डरकर यहाँ से भागेंगे, क्या हो गया पता नहीं, अस्पताल से फोन आया। அங்க போன அந்த டாக்டர் சொன்னாரா, डॉक्टर ने कहा நாங்கள் நினைத்த கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும் என்று हमें நினைப்போம். लगा 6 महीना होगा। நேற்றிலும் இந்த பொண்ணை பார்க்கிறோம், இவளுக்கு எல்லாமே சரியாகிட்டது, நார்மலா இருக்கிறார். कल से हम देखते हैं ये बेटी को सब कुछ सही हो गया, बेटी नॉर्मल हो गई। ஹalleluya हालेलुया। அப்ப அந்த துதியினால स्तुति धन्यवाद के द्वारा ஆண்டவரை துதிக்க परमेश्वर को धन्यवाद देते அவன் பெரிய ஒரு மெண்டலா இருந்தவளை சுகமாக்கி விட்டார். मेंटल जैसा हो गई थी वो बेटी, वो पूरी तरह से सुधर गई। திருப்பி கூட்டிட்டு நிறைய ஊழியர்கள் மன்னிப்பு கேட்டார்களா. फिर वे सेवक के पास आकर सेवक से उन्होंने माफी मांगा, ஐயா மகள் சுகமாக்கி விட்டால், और देखो हमारी बेटी चंगाई हो गई। அந்த கஷ்டத்துல நீங்க வாயில் வந்தபடி எல்லாம் நாங்க உங்களை பேசிட்டோம். हम वो टाइप संकट में थे, हमारे मुंह में जैसे भी है हमने आपके विरोध बात कर दिया। பேசக்கூடாது அதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். जो
जो भी बात नहीं करता सब हमने बात कर दी। எங்களை மன்னிச்சிருங்க என்னாரா हमें அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். उन्होंने ऐसा कहा, ஊழியருக்கு மன்னிக்க வேண்டியதானே கடமை. सेवक का काम क्या, माफ करना। இப்ப நீங்க அடிச்சாலும் பட்டு நீங்க அடுத்து தெரிய படிச்சாலும் சரி மன்னிச்சிட்டேன் சொல்லுவோம். अगर तुमने मार भी दिया मुझे, बाद में पूछेगा तो मैं तो माफी करूंगा। தெரியாம திட்டிட்டு தெரிஞ்சு திட்டிட்டு திருப்பி வந்தாலும் ஐயா எனக்கு நான் திட்டிட்டு மன்னிச்சேன் மன்னிக்க தான் செய்வோம். आप मुझे ऐसी गाली दोगे या सामने कुछ बोलोगे, माफी मांगोगे, आप माफी करते हैं। அதுக்கு அழைக்கப்பட்டு வந்திருக்கோம். हम उसके लिए बुलाए गए। அப்படிதான் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். ऐसे ही एक लोग होना है। அப்ப எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்கின்ற பொழுது हर एक कार्य में धन्यवाद है। நிச்சயமாக ஆண்டவர் வெற்றி தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. हर एक कार्य में जीत देंगे परमेश्वर। யோபு பக்தன் குறித்து நாம் பார்க்கிறோம். अय्यूब भक्त के बारे में तो देखते हैं, அவர்களுக்கு ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். परमेश्वर ही उनके बारे में गवाही देते हैं। உத்தமனும் और जो है कि खरा इंसान சன்மார்க்கனும் और जो है कि सही सच्चे தேவனுக்கு பயந்து परमेश्वर के भय मानकर பொல்லாப்புக்கு விலகுறவருமாகிய और दुष्टता से दूर होते हुए அந்த யோபு போல இந்த உலகத்திலே யாரும் இல்லைன்னு ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். अय्यूब के जैसा इस दुनिया में कोई नहीं करते, परमेश्वर ने कहा। நமக்கு எல்லாருக்கும் தெரியும். हमें सबको पता है, சாத்தான் ஆண்டோட பெர்மிஷன் வாங்கி ஒரே நாள்ல எல்லாத்தையும் அழிச்சான் பாருங்க. शैतान देखो परमिशन लेकर एक ही दिन में उसका नष्ट कर डाला। அவருக்கு 7000 ஆடுகள் இருந்தது, 7000 भेड़ बकरियां थी, 3000 ஒட்டகங்கள் இருந்தது. 3000 उनको ऊंट थी उनके पास। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 3000 3 ஒட்டகம் இருந்தாலே இடம் இவ்வளவு இடம் வேணும். 3000 ஒட்டகம்னா எவ்வளவு இடம் வேணும்? 3 ऊंट चाहिए तो कितना जगह चाहिए? तो देखो 3000 ऊंट मतलब कितना जगह चाहिए। 7000 ஆடுகள், 7000 भेड़ बकरी। எதிரிகள் வந்தார்கள், மொத்தத்தில் இருந்த வேலைக்காரங்க எல்லாம் வெட்டி போட்டு விட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் விட்டார். शत्रु आए, सारे लोगों को मार डालकर सब कुछ ले चले। 500 ஏர்மாடு இருந்துச்சாம். 500 हम देखते कि वो बैल थी उनके पास, வயல்ல வேலை செய்யக்கூடியது 500 கழுகுகள் இருந்ததாம். खेत में लेने जाने वाली बैल थी और 500 और गधे भी थी। வானத்துல இருந்து அக்கி விழுந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பசுமாக்கி விட்டுதான். स्वर्ग से एक अग्नि उतरी, सबको भस्म कर डाली। ஆடுகள் மேல அக்கி விழுந்தது. और देखते कि वो हमने कि हाँ भेड़ के ऊपर अग्नि आई। நான் கூட நினைச்சு பார்த்தேன், ஒரு இடி விழுந்து 4 ஆடு செத்து கிடந்தா எப்படி இருக்கும்? देखो अगर एक ऊपर हम देखते कि कुछ अगर थंडर हुआ और बिजली गिर के चार अगर भेड़ बकरी मर गई तो कैसा लगेगा? வானத்துல இருந்து அக்கி விழுந்து 7000 ஆடு செத்து கிடந்தா எப்படி இருந்திருக்கும்? और स्वर्ग से 7000 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 7000 अगर भेड़ बकरी मर गई तो कैसा लगेगा? देखो ஒருத்தன் ஓடி சொல்றான், நான் மட்டும் தப்பன உங்கள்ட்ட சொல்றேன். एक जन भागकर कहता है देखो मैं बच गया, मैं केवल आपके पास आया। மாடுகளும் கழுதைகளும் எல்லாம் கொண்டு போயிட்டான், நான் ஒருத்தன் தப்பன எல்லா வேலைக்கும் வெட்டி போட்டு நான் மட்டும் உங்களுக்கு சொல்லுறேன். भेड़ बकरी यही और ये सब लोग सब नष्ट हो गए, से मैं ही बचा हूं। மூத்த மகன் வீட்டுல எல்லாரும் விருந்து, உங்க பிள்ளைகள் 10 பிள்ளைகள் அங்க இருந்து விருந்து நடத்தினாங்க. और देखो आप जो 10 लोग आकर आपके बड़े बेटे के घर पर आकर उन्होंने त्योहार मनाया। வனாந்தரத்துல காற்று வந்தது. और देखते कि वहां से देखते कि इस तरह की हवा आई, பாருங்களா, அந்த வீட்டு மேல மோதி வீடு அப்படியே விழுந்து பிள்ளைகள் எல்லாரும் செத்து போனார்கள். घर पर वो हवा तेजी से चली, वो घर गिरकर सब लोग आपके बच्चे मर गए। நம்ம சும்மா சாதாரண புத்தகத்துல படிச்சிருக்கோம். अब देखो ऐसी तो पढ़ लेते, கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोचकर देखो, நமக்கு 2 பால் மாடு இருந்து ஒரு மாடு செத்துக்குன்னு வச்சுக்கிடுவோம். दो समझो अपने पास दूध देने वाली जो गाय हो के उसमें एक गाय मर गई तो कैसा लगेगा? நம்ம சந்தோஷமா இருப்போமா? जहाँ आनंदित அல்ல रहेंगे, பொறுமையா இருப்போமா? जहाँ शांतता से அல்ல रहेंगे, அதுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். जहाँ परमेश्वर को धन्यवाद देंगे। வீட்டு வர ஸ்தோத்திரம் பண்றதே ஸ்தோத்திரம். और देखो घर पर आकर धन्यवाद ஒரு करें। மாடு இறந்து போச்சு அதனால என்ன கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? क्या एक गाय मर गया परमेश्वर को धन्यवाद करके कहेंगे? சொல்ல முடியுமா? बोल सकते हैं क्या? எப்ப நம்ம இது யோபு சரித்திரத்தை நிறைய படிக்கும். अय्यूब के जो चरित्र कितना पढ़ते हैं, அவர் என்ன சொன்னார்? ஒரே வார்த்தை. एक क्या कहा, एक ही वचन। இந்த கிழக்கத்திய புத்திரர்கள் அவர்தான் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தார். उस एरिया पर सबसे ज्यादा धनवान वही ஒரே था। நாளில அவ்வளவு அழிந்து போய்விட்டார். एक ही दिन में सब नष्ट। ஒரே நாள்ல एक ही दिन அவர் என்ன சொன்னார்? क्या बोला? கர்த்தர் கொடுத்தார், परमेश्वर ने दिया, கர்த்தர் எடுத்தார், परमेश्वर ने लिया, அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். उनके नाम को धन्यवाद कर कहा। நம்மளால சொல்ல முடியுமா? क्या हम कह सकते हैं? ஒரு பிரச்சனை வந்தோடனே நம்ம என்ன பாடுபடுதோம்? एक परेशानी आई तो कितना हम कष्ट उठाते हैं, யோசித்து பார்க்கணும். थोड़ा सोच कर देखो। சரி, அதுதான் போச்சுது. क्या ऐसी चलो हो गया, சாத்தான் சும்மா விடல. शैतान ने ऐसा छोड़ा, அப்பவும் பெர்மிஷன் இன்னொரு சோதனை கொடுக்கிறான். परमिशन लेकर एक और एक उनको देता है। உச்சிந்தல தொடங்கி உள்ளங்கால் வரை எங்கேயுமே பாக்கி இல்ல. सर से लेकर पैर तक कुछ भी जगह बाकी नहीं। கொடிய பருக்களால் வேதனை உண்டாச்சுதான். पूरा फोड़ा हो गया अगर हम देखें, உடம்பு முழுதும் புண்ணாகி எங்கேயும் ஜலம் அடிஞ்சு நாட்டு வந்து யாரும் பக்கத்துல போக முடியாது. पूरे शरीर में फोड़ा होकर वहां से वो बहकर
बाजू में कोई जा नहीं सकता उस तरह के कार्य, கையை வச்சு சொரிய முடியாது. हाथ से उसे बुझा नहीं सकते. அந்த பானைக்குள்ள ஓட்டை எடுத்து அதை வச்சு சுரண்டி இருக்கிறார். वो जो है मटका का जो गिरा हुआ जो एक टुकड़ा है उसको लेकर वे अपने आप को घिस रहे थे, वो सह नहीं सके. அப்ப சோதனை எப்படி வந்து பாருங்க. इस किस तरह की देखो இன்னும் परीक्षा. அப்படி உத்தமத்துல நீர் நிலைத்து நிற்கிறீர். और तू क्या अभी तक सच्चाई में जी रहा है? யார் மனைவி வந்து கேக்குறா, उसकी पत्नी आकर बोलती है எல்லாம் போயாச்சு, सब हो गया, நீரும் நாத்த பிடிச்சு உங்ககிட்ட நானும் வர முடியல, வந்து வந்து பணிவிடை செய்ய முடியல. तुम फोड़ा होकर तुम्हारे सामने दुर्गंध आ रही है, मैं तुम्हारे भी सेवकाई नहीं कर सकती. அவர் கேட்டார் மனைவிட்ட, उसने अपने पत्नी से पूछा, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே. जो पागल एक स्त्री बात करने से तुम बात कर रहे हो. பொண்டாட்டியை பைத்தியக்காரின்னு சொல்லல, उन्होंने अपनी जो है जो अपनी पत्नी को उन्होंने पागल करके नहीं कहा. நல்லா புரிஞ்சுக்கிடணும். अच्छे से जान लो, நீ பைத்தியக்காரி பேசுற பேசுன்னு அவர் சொல்லுவார். तू पागल एक स्त्री की समान तू बोल रही है कर. இன்னைக்கு இப்படி வீட்டுல சொன்னப்ப இதே பைத்தியக்காரின்னு சொல்லிட்டியா, பைத்தியக்காரி போலன்னு தானே சொன்னோம். अरे देखो कोई लोग ऐसा बोलेगा, लोग बोलते कि वो पागल कर गया करके. பைத்தியக்காரி போல அறிவில்லாதவரை போல பேசாதுன்னு சொல்லணும் சொல்லுவோமே. जिसके पास ज्ञान नहीं है उसके समान मत करो. உனக்கு அறிவு இல்லைன்னா சொன்னோம், एक ज्ञान तेरे पास नहीं है ऐसा இல்ல இல்ல, ऐसा तो அது போல நீ அறிவு இல்லைன்னு சொல்லிட்டியல. उसके पहले तुमने किसने बोला? அந்த கோதல செவரை முடிச்சல செவரை இடிஞ்சு விழுந்துரும். और वो गुस्से में जाके वो दीवार को मारते दीवार गिर पड़ेगी. அப்போ பைத்தியக்காரி போல நீ பேசுகிறாயே. क्या तू ऐसा बोला? கர்த்தர் எவ்வளவு நன்மையை பெற்றோம், परमेश्वर के हाथ से कितनी भलाई पाए. தீமை பெற வேண்டாமோ? क्या हम क्या कोई बुराई ना ले? அந்த பாடல ஒரு ஆண்டவர் துதிச்சார்னு எழுதப்பட்டிருக்கிறது. उस परिस्थिति में परमेश्वर को धन्यवाद ஆண்டவரை துதிக்கிறேன். परमेश्वर में धन्यवाद ஏன்னா देना. இந்த உடல் முழுதும் அழுகி போனாலும் சரி, मेरा पूरा शरीर अगर हम देखते कि पूरी तरीके இந்த से சரீரத்தில் இருக்க ஆண்டவரை நான் பார்ப்பேன். परमेश्वर ये शरीर के परमेश्वर को அவர் देखूंगा. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் उनको जांच नहीं सकता उतने बड़े எண்ணி कार्य முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். और अनगिनत आश्चर्य काम करने वाला परमेश्वर. அவர் சொன்னா என்ன அவர் கொஞ்சம் போட்டாலும் சரி, मुझे मार डाले तो भी நான் அவர் மேல தான் உத்தமமா இருப்பேன். मैं उनके ऊपर विश्वासी रहता है. நம்மள எத்தனையோடு சொல்ல முடியும்? कितने लोग आज हम कह सकते हैं 4 நாள் வேலை இல்லாட்டி என்ன ஆண்டவரே என்ன ஜெபம், 4 दिन अगर काम नहीं मिला तो बोलेंगे क्या परमेश्वर क्या प्रार्थना. அல்ல கம்பெனில இருந்து எடுத்து விட்டா நம்மளும் ஜெபம் பண்ணி தான் பார்க்கோம், எந்த இது நடக்க மாட்டேங்குது. कंपनी से निकाल दिया, हम भी प्रार्थना करके देखते कुछ नहीं हो रहा है. சும்மா வா ஜெபம் பண்ணுவோம், तो आजा प्रार्थना करते कहें நீங்க ஜெபம் பண்ணுங்க. आप प्रार्थना करो. ஆண்டவர்ட்ட ஒரு வாரம் ஜெபம் பண்ணிட்டு வேலை கிடைக்கல. एक हफ्ता तो प्रार्थना कर कुछ मिला नहीं, अभी क्या प्रार्थना करने करके लोग बोलते हैं. இன்று உலகம் அப்படி இருக்கிறது, आजकल की दुनिया देखो ऐसा है. நீங்களும் அப்படி இல்ல. आप लोग ऐसा नहीं है. நீங்க அப்படி இருக்கீங்களா? क्या आप लोग ऐसा है? இல்ல. आप लोग ऐसा नहीं வேலை है. இல்லாட்டி ஜெபம் பண்ணி வேலையை பெற்றுக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நாம். आप लोग के पास काम नहीं तो भी आप लोग प्रार्थना करके पा लेते हैं. தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி வெளியே உள்ளவங்களை சொல்லுறேன். और देखो मैं है और भी लोग जो बाहर है उनको कहता हूँ. நிறைய பேர் உடனே ஆண்டவர் என்ன என்ன எதுக்கு போகணும்னு அது பார்த்தா நீங்க அங்க டீ கடையில வந்து நிறைய பேசிட்டு இருப்பாங்க. वो जो चाय वाले दुकान पर ये सब खड़े रह के बात करते कि कुछ हो नहीं रहा है प्रार्थना करते. நீங்க அப்படியா? आप लोग ऐसा है क्या? நீங்க அப்படியான்னு கேட்கேன். आप लोग ऐसा है क्या? நிறைய பேருக்கு ரொம்ப திறமை இருக்கு, ஆண்டு சொல்ல மாட்டாங்க இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. बहुत सारे लोग सामर्थ्यशाली है, हाँ भी नहीं बोलते ना भी नहीं बोलते. தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है. நாம நெருக்கப்படும் போது அவரும் நெருக்கப்படுகிறார். जब हम दबाए जाते वो भी दबाए जाते. அவர் பாருங்க கடைசியில இருந்தாரு, ஆண்டவர் தான் வந்து பேசினா கடைசியில பாருங்க அவர் ரெட்டத்தனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். अंत तक विश्वासी थे, अंत में परमेश्वर ने दुगना आशीष दिया. அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், हम परमेश्वर की जो है ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். पाए. அவர் எல்லாவற்றிலும் ஆண்டவர் சோத்திரம் தான் செலுத்தினார். हर एक कार्य में परमेश्वर को धन्यवाद दिया. ஆண்டவர் நன்றாக அறிந்திருந்தார். परमेश्वर को सही रीति में जाना. அவரை போல உத்தமன் இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. के समान हम देखते कि कोई भी है जो कराई इंसान नहीं था. அவர் வந்து ரெட்டத்தினா எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். दुगना आशीष पाया. 7000 ஆட்டுக்கு 14000 ஆடு வந்து விட்டது. 7000 के बदले में 14000 भेड़ बकरी आई. 3000 ஒட்டங்களுக்கு 6000 ஒட்டகம் வந்து விட்டது. 3000 जो ऊंट मर गई थी, अभी 6000 आ गई. 500 ஏர்மாடுக்கு இப்ப 1000 ஏர்மாடு வந்து விட்டது. 5000 बैल, 500 बैल थी, अभी 1000 बैल. 500 கழுதைக்கு இப்ப வந்து 1000 கழுதை வந்து விட்டது. 500 गधा और अभी 1000 गधा हो गए. உடனே இப்ப எல்லாரும் சோமாயிட்டாங்களே, இப்ப ஆஸ்பத்திரி வந்தோட எல்லாரும் இப்ப தேடி பிடிச்சு ஓடி வராங்க. अभी देखो ये सही हो गया, सब इसके पास आ गए तो लोग अभी इसके पास आने लगे. எல்லாரும் வந்து ஒவ்வொரு தங்கத்துல ஒரு ஏதாவது பொருளை செஞ்சு கொண்டு கொடுத்துட்டு போனாங்க. अभी लोग ऐसा देखते कि सोने में कुछ एक बनाकर उन्हें तोहफा देकर गए. தங்கத்துல ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு போனாங்க. हाथ में पैसा भी देकर गए. ஆசீர்வாதம் வந்து பாருங்க, ஆசீர்வாதம் மேல ஆசீர்வாதம் பொங்கி அங்க வழிஞ்சதுன்னு பார்க்கிறோம். आशीष के ऊपर आशीष, आशीष के ऊपर आशीष भरते गई. யோபின் பொறுமை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. अय्यूब की जो है वो उसकी जो भी हम देखते कि जो आशीष अय्यूब जिस तरह संयम है और दीता है उसके बारे में कैसा लिखा गया. கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டுள்ளது.
परमेश्वर की कार्य की जो अंत है वो हमने देखा है। அர்த்தம் என்னன்னா उसका अर्थ क्या है? எந்த சூழ்நிலை வந்தாலும் कोई भी परिस्थिति पर ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொண்டோமானால் परमेश्वर को धर कर पकड़ ले तो நிச்சயமா நமக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் தான் வரும். निश्चय दुगना आशीष आएगा। அப்ப இதுக்கெல்லாம் எப்படி வரும் என்றால் कैसे आएगा? எந்த காரியமா இருந்தாலும் சரி कोई भी कार्य हो ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். परमेश्वर को धन्यवाद देना। எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். हमेशा आनंदित रहना। இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். निरंतर प्रार्थना। எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். सभी कार्य पर धन्यवाद देना। அப்படி செய்கின்ற பொழுது जब करेंगे நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனாக பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். परमेश्वर हमारी जिंदगी पर बड़े आशीष करेंगे। எப்போதும் தேவனுக்கு பிரியமாய் காணப்படலாம். हमेशा परमेश्वर के प्रिय जैसा रहे। தேவனுடைய பிள்ளைகள் அப்படி காணப்பட்டு परमेश्वर के लोग ऐसा रहे। தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்களாக. परमेश्वर की आशीष भरपूरी के साथ கர்த்தர் இந்த வார்த்தைகளை परमेश्वर ஆசீர்வதிப்பார். वचन को आशीष कर। ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya